ஓகே. இப்போ நம்ம என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1ல கேட்ட டாப் 50 ஹார்டஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்பர் சிஸ்டம் டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ். அட்டன் பண்ணவங்களோட ரேட்டே ரொம்ப கம்மி. ஓகே, பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் டிவைட்ஸ் ஒரு எத்தனை ஒரு 9 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகே, 9 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு கீழே உள்ள அந்த நம்பர்ல எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஓகே, அப்போ என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? ஓகே, இது ஒரு ஆட் நம்பர். பார்க்க வேண்டியது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? அப்போ இது ஒரு டிஜிட். அப்பனா இது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பரை வந்து ஆட் நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், ஈவன் நம்பரால டிவைட் பண்ண முடியாது. அப்போ அது ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க வந்து நமக்கு ஈவன் நம்பரே இல்ல. ஓகே, எல்லாமே ஆட் நம்பர் தான் ஆப்ஷன்ல இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்க பாருங்க ஆப்ஷன்ல 15. 15ங்கிறது 3ஓட மல்டிபிள். அப்பனா இந்த ஹோல் நம்பர் 3ஆல மல்டிபிள் ஆகுதான் நம்ம செக் பண்ணலாம். அப்படி 3ஆல மல்டிபிள் ஆச்சுன்னா நம்ம 87 ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, அப்போ 3ஆல மல்டிபிள் ஆகுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த டிஜிட்டையும், அதாவது இந்த நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆகணும். ஓகே, அப்போ இங்க பாருங்க 5 4 9. ஓகே, 5 4 9னா அது 9 கேன்சல் ஆகும். இந்த 9ம் 3ஆல கேன்சல் ஆகும். ஓகேவா? இந்த 9 3ஆல கேன்சல் ஆகும். 6 + 3 9ம் கேன்சல் ஆகும். 4 1 5. அப்போ இது சம் ஆஃப் த டிஜிட் வந்து கடைசியா வந்து நமக்கு 5 தான் வருது. 5ங்கிறது 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் 87ஆல டிவைட் ஆகாது. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கப்புறம் பாருங்க, எல்லாமே நமக்கு இருக்கிறது என்னது? 97 103 107 எல்லாமே ஒரு பிரைம் நம்பர்ஸ். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, இதை நீங்க கண்டிப்பா டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை கண்டிப்பா நம்ம டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா டிவைட் பண்ணதுல நம்ம என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஈவன் நம்பர் இது ஒரு பிரைம் நம்பர் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது லாஜிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இது 3மே பிரைம் நம்பரா இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆப்ஷனா எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல 97 எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பரை நம்ம 97ஆல டிவைட் பண்ணுவோம். 97ஆல டிவைட் பண்றோம். ஓகே, ஒரு நிமிஷம். 97ஆல டிவைட் பண்ணா இங்க பாருங்க 541 எடுத்துக்கிடுவோம். 97ல 100க்கு 3 கம்மியா இருக்கு. ஓகேவா? இங்க 541 இருக்கு. அப்புறம் 5 100ல 15 கம்மியா இருக்குமா? 5 × 3 ஒரு 100க்கு 3னா 5 100க்கு 15 கம்மியா இருக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும்? 15 + 41 எத்தனை? 56. அப்போ ரிமைண்டர் 56னா இங்க 0 இருக்கு. அந்த 0வை இங்க வச்சுக்கிடலாம். ஓகே, இந்த 0வை நம்ம இங்க கொண்டு போயாச்சு. இப்ப இந்த 560 திருப்பி 97ஆல டிவைட் பண்ண போறீங்க. திருப்பியும் அதே மாதிரிதான். 500 இருக்கு. 5 15 தான். 500க்கு 15 வந்து கம்மியா இருக்கும். அந்த நம்பர் தான் 97ஆல டிவைட் ஆயிருக்கும். அப்போ 15 + 60 75. அப்போ 75 அடுத்ததுல வந்து நமக்கு வரும் 75 வரும். அப்போ 75 தான். இங்க ஒரு 9 இருக்கு. இந்த 9 இங்க கொண்டு போறோம். ஓகே, இப்போ பாருங்க 7 இருக்கு. அப்போ 7 3 21. 21 கம்மியா இருக்கும். + 59. 21 + 59 எத்தனை வரும்? 80. ஓகே, அடுத்து 80. அடுத்து இந்த 6 கொண்டு போறோம். 80 6. அப்போ 806. அப்போ 3 கம்மியா இருக்கு. 27. 27 + 6 எத்தனை? 33. ஓகே, 33. ஓகே, அடுத்து 9 இருக்கு. 9 கொண்டு போறீங்க. இப்போ அதே மாதிரிதான் 3 9. 9 கம்மியா இருக்கு. அப்புறம் 39 + 9 48. 48 ரிமைண்டர் இருக்கும். இப்போ வந்து இந்த 4 கொண்டு போறீங்க. இந்த 4 இங்க வந்துடும். அப்போ இப்போ எத்தனை? 4 12. ஓகே, 4 12. 12 + 84 எத்தனை வரும்? 96. 96னா ரிமைண்டர் 96 வரும். 96. நமக்கு 97ஆல டிவைட் ஆகும். அடுத்து ஒரு 3 இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க 9 3 27. 27 + 63 27 + 63 27 + 63னா 80 100. ஓகே, அப்போ ஓகே நம்ம எதிரையோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரிமைண்டர்ல ஒரே ஒரு நிமிஷம்.
339 வரை கரெக்டா தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 3 9 அப்போ 48. ஓகே 4 6 9 6 9 4. ஓகே அடுத்து 4 12னா 86 96 96 ரிமைண்டர் இருக்கும். அப்போ 963. 96னா 963. 63 97 டிவைட் பண்ணோம்னா வராது. ஓகே ஓகே ஒரே ஒரு நிமிஷம், இதுல ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த லாஜிக் தான் தன்னோடு திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஓகேவா 500 54 97 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு 100க்கு 3 ரிமைண்டர் இருக்கணும். அப்படின்னா 5 15 ஏற்கனவே ஒரு 41 ரிமைண்டரா இருக்கு. 41 பிளஸ் 15 56. ஓகே 56 அப்படின்னா 560 இருக்கும். இப்ப 97 இருக்கு. 5 15 பிளஸ் 60 75. ஓகே 15 பிளஸ் 60 75. ஓகே 75னா இப்போ 9 வந்து போட்டுடலாம். ஓகே 9. ஓகே 1 இங்கேயும் அடிச்சிடும். 9 போட்டாச்சு. இப்போ 97னா எத்தனை வரும்? 7 21. 21னா எத்தனை ரிமைண்டர் இருக்கும்? 59 60 பிளஸ் 80. ஓகே 80 இருக்கும். 80 இருந்துச்சுன்னா இப்போ 6 சேர்த்துக்கிடலாம். இப்ப அடுத்து என்னன்னா M3 24. 24 பிளஸ் 6 30. ஓகே இதுலதான் தப்பு பண்ணியிருக்கோம். 30. ஓகே இப்போ இந்த ஏற்கனவே 6 போட்டாச்சு. இப்போ வந்து 9 போட போறோம். 9 வச்சுக்கலாம். இப்போ 3 9 9 பிளஸ் 9 18. அப்புறம் 18 இருக்கும். ஓகே இப்போ 4 சேர்த்துக்கலாம். அந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 184 இருக்கு. இப்போ 1 3 3 அப்படின்னா 87 இருக்கும். ஓகேவா 3 பிளஸ் 84 87. அப்போ இங்க 3 இருக்கும். அப்போ இங்க பாருங்க இப்போ M3 24. ஓகே M3 24 அப்படின்னா 73 பிளஸ் 24 ரிமைண்டர் வரும். எத்தனை? 97. அப்போ 97 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே நான் இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கேன். ஓகே ஏன்னா அந்த 339 இதுல எடுத்துட்டோம் தப்பா. ஓகே இந்த மாதிரி தான் இந்த சம்ம அப்ரோச் பண்ணணும். இப்படி அப்ரோச் பண்ணா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த ரிமைண்டர் நான் இந்த எடுத்து வந்தேன் தெரியுமா, இதே மாதிரி அப்ரோச் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டிவைட் பண்றதுக்கு. ஓகே புரிஞ்சதா? அடுத்த சம் போலாமா? இதுக்கு 97 டிவைட் ஆகும். அப்ப அதான் ஆன்சர். இப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே அடுத்த சம் போலாமா? புரிஞ்சதா? சார் என்டிபிசி சிபிடி 2க்கு ஏதாவது சஜஷன் இருக்கா சார்? அதை நான் கடைசி சொல்றேன். ஓகே இப்போ கிளாஸ்க்கு கவனிங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து மினிமம் 5% கீழே உள்ளவங்க தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டாப் ஒரு இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ். ஓகேவா அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு நிமிஷம் என்ன? ஓகே உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதுல்ல? தம்ஸ் அப் போடுங்க. ஓகே ஓகே புரியலன்னா இப்பவுமே கேட்டுருங்க. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். கொஸ்டின் அப்ரோச் பண்றதுலதான் இது உங்களோட ட்ரிக்கே இருக்கு. ஓகே நிறைய பேர் வந்து கால்குலேஷன் தப்பா போட்டுட்டு இது 97 அப்படின்னு 97 டிவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல நமக்கு வந்து கோசன்ட் தேவையில்லை, ஈவு தேவையில்லை. நமக்கு வந்து ரிமைண்டரை வச்சே நமக்கு எல்லாம் செம்ம. ஓகே அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க சார். 1 செகண்ட் ரிப்பீட். இல்ல அடுத்த இதே மாடல்ல இன்னொரு சம் இருக்கு. நான் அதை சால்வ் பண்றேன். அப்ப உங்களுக்கு புரியும். எல்லாமே இதே மாதிரி தான். ஓகே அடுத்து the number of prime numbers lying between 472 and 486 both included. ஓகே இதெல்லாம் ரொம்ப கம்மி அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த இதுல. எல்லாமே இந்த கொஸ்டின்ல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஷிஃப்ட்ல அண்டர் கிராஜுவேட் எடுத்திருந்தீங்கன்னா. ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 472க்கும் 486க்கும் இடைப்பட்ட பிரைம் நம்பர் அதாவது பதா எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? கண்டிப்பா 472. அப்போ நமக்கு ஈவன் நம்பர் வந்து ஈவன் நம்பர் இஸ் நாட் எ பிரைம் நம்பர். ஓகே ஈவன் நம்பர் எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா அப்போனா நம்ம இதுல இருந்து என்னது ஆட் நம்பரை மட்டும் எழுதுறோம். ஆட் நம்பர் என்னெல்லாம் இருக்கு? 473 இருக்கு. ஓகே
அடுத்து 475 5 யூனிட் டிஜிட் 5ல இருந்து அது 5ஆல டிவைட் ஆகும். அப்போ நம்ம அது எழுத தேவையில்ல. 470 எழுதலாமா, 479 எழுதலாமா, 481 483 485 வந்து 5 யூனிட் டிஜிட். அப்போ அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும் 5ஆல. அப்ப அது ஒரு பிரைம் நம்பர் கிடையாது, அதையும் விட்டுறலாம். ஓகே, இப்போ இருக்கிற இதுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸுக்கு என்ன இது யூனிட் டிஜிட் வந்து அதோட சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆகணும். இப்ப இங்க பாருங்க 7 ஃபர்ஸ்ட் இதை பாருங்க 4 3 7 7 7 பிளஸ் 7 14. கண்டிப்பா இது கிடையாது. ஓகே, அடுத்து இங்க பாருங்க 7 பிளஸ் 7 14 பிளஸ் 4 18. 18ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இது கிடையாது. ஓகே, நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த ரெண்டு அடுத்து 479. ஓகே, 479ங்கிறது அதே மாதிரிதான் 7 4 11 பிளஸ் 9 20. 20 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. ஓகே, அது வந்து இருக்கட்டும். 8 1 9 பிளஸ் 4 13 3ஆல டிவைட் ஆகாது. இங்க பாருங்க 4 3 7 7 பிளஸ் 8 15 15 ஆகும். அப்ப இந்த நம்பர் கிடையாது. ஓகே, இதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, நான் 11ஆல ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. இங்க பாருங்க இங்க நடுவுல 7 இருக்கு. ஏன்னா ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகணும்னா அதோட ஆட் டிஜிட்டையும் ஈவன் டிஜிட்டையும் ஆட் டிஜிட் சம் ஆஃப் த ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 11ஓட மல்டிபிளா இருக்கணும். இங்க 4 3 7 7 மைனஸ் 7 0. ஓகே, அப்போ இது மல்டிபிள். அப்போ இதுவும் கிடையாது. இப்ப நமக்கு 2 இருக்கு ஆப்ஷன்ல இருந்து. இப்ப நம்ம 6ம் கிடையாது 5ம் கிடையாது அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். இப்போ 2 இல்லைன்னா 1. ஓகேவா, இப்ப இங்க பாருங்க இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான இது. இங்க 479 இங்க 481 இருக்கு. இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஓகேவா 484 ஒரு ஸ்கொயர். இதோட இது 22 ஸ்கொயர் 484. ஓகேவா, அப்போ இந்த இது வந்து இதுக்கு கீழே அந்த 22க்கு கீழே உள்ள ஒரு பிரைம் நம்பரால, ஓகேவா, ஒரு பிரைம் நம்பரால கண்டிப்பா இந்த நம்பர் டிவைட் ஆகும். ஓகே, பிரைம் நம்பரால கண்டிப்பா டிவைட் ஆகும் 22க்கு கீழே உள்ள நம்பர். அப்பவும் பாருங்க நம்ம என்னெல்லாம் பிரைம் நம்பர் இருக்கு. 3 அது நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் பெரிய நம்பரே இருந்து எடுங்க. 7 7 11 13 17 19. ஓகேவா, சோ இந்த நம்பரால ஏதாவது ஒரு நம்பரால இந்த கண்டிப்பா இந்த நம்பர் டிவைட் ஆகும். ஏதாவது ஒரு நம்பர், மத்த இன்னும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுனாலே நம்ம எடுத்துடலாம். அந்த நம்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல நமக்கு 1 இருக்கு ஆப்ஷன்ல, அப்ப நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் இப்போ. ஓகே, மொத்த 7ஆல ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு 11ஆல இது எந்த 2 11ஆல டிவைட் ஆகாது. 4 பிளஸ் 9 எத்தனை வரும் 13. 13ல 7 போச்சுன்னா கண்டிப்பா இல்ல. 8 1 9 சாரி 4 1 5 5ல 8 8ல 5 போச்சுன்னா 3 தான் வருது. அப்ப அதுவும் கிடையாது. 11 கிடையாது. 7ஆல பாருங்க இங்க 6 42. ஓகே சாரி 6 42 ரிமைண்ட் 5 இருக்கும். 59 கண்டிப்பா இல்ல. அப்போ 59னா இது இதை விட பிளஸ் 2 தான் கூட. அப்ப 59 பிளஸ் 2 61. 61 7ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ இந்த நம்பரும் கிடையாது. ஓகே, அடுத்து 13ஆல ட்ரை பண்ணி பாருங்க. 13 39. 39னா ரிமைண்டர் எத்தனை இருக்கும் 8. 13ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. ஆனா இங்க வந்து ரிமைண்டர் என்ன இருக்கும், இதே 481 இருந்தா பிளஸ் 2 இருக்கும். அப்ப 89 பிளஸ் 2 என்ன 91 வரும். அப்ப இந்த நம்பருக்கு ரிமைண்டர் வந்து 91 வரும். ஓகே, 91ங்கிறது 13ஆல டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும்ல. ஆமா சார் 7 13 451ங்கிற நம்பரு 13ஆல டிவைட் ஆகும். ஓகே, 400 ஏன்னா இங்க வந்து இதுக்கு ரிமைண்டர் 89. இது இதை விட 481ங்கிறது 479 விட 2 வந்து கூட இருக்கு. அப்போ இதுல ரிமைண்டர் வந்து எவ்வளவு 2 ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நான் டைரக்டா 89 பிளஸ் 2ன்னு போட்டேன். அப்போ 91. அப்போ 91ங்கிறது 13ஆல டிவைட் ஆகுது 481. அப்போ இந்த அப்போ 479ங்கிற ஒரே ஒரு நம்பர் தான் பிரைம் நம்பர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே சார். நல்ல
இந்த மாதிரி ரொம்ப நல்லா ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த சம் அப்ரோச் பண்ணணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு 5 சம் இருக்கு. நான் இன்னும் 2 சம் சால்வ் பண்றேன். ஒரு 2 சம் நீங்களே ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் லையிங் பிட்வீன், அதே மாதிரி தான் 468க்கும் 476க்கும் இடைப்பட்ட ஒரு பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஓகே, இங்க பாருங்க 468 நம்ம என்னதான் எடுக்கணும்? ஆறு நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். 469, 471, 473. அப்போ 475 தேவையில்லை. ஏன்னா 75ங்கிறது 5ஆல டிவைட் ஆகும், விட்டுறலாம். அப்ப மொத்தம் நமக்கு 3 நம்பர் தான் இருக்கு. 5 ஆப்ஷன் கிடையாது, நம்ம எடுத்துடலாம். 2, 1, 0 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதே மாதிரிதான் இங்க என்னது 476. அப்போ 22 ஸ்கொயர் 484. அப்போ கண்டிப்பா 484 கீழே உள்ள நம்பர் தான் எல்லாமே இருக்கு 476. அப்போ கண்டிப்பா அதே மாதிரிதான் 22க்கு கீழே உள்ள பிரைம் நம்பர்ஸால இந்த நம்பர்ஸ் டிவைட் ஆகணும். பிரைம் நம்பர்ஸ் சொல்ல முடியாது, ஆட் நம்பர்ஸால. ஓகே, ஆட் நம்பர்ஸ்னா என்னது? நம்ம 1, 3, 5 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு மட்டும் எழுதுங்க. 7, 11, 13 அதே மாதிரிதான். 17, 19 இந்த நம்பர்ஸால கண்டிப்பா இந்த நம்பர்ஸ் டிவைட் ஆகும். மத்த 2 ஏதாவது எனி 2 நம்பர் 3 நம்பரும் டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்ஷன் 0 இருக்கு. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து 7ஆல 469 ஒரு நம்பர் தான் டிவைட் பண்ண போறேன். இதுக்கு இந்த நம்பருக்கு இதை விட +2 இருக்கும். இந்த நம்பருக்கு +4 ரிமைண்டர் இருக்கும். இந்த 469ல ரிமைண்டர் வரும்போது அதை விட அடுத்ததுக்கு +2 +4 இருக்கும். ஒரே இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க. 7ஆல டிவைட் பண்ணுங்க. 6 42. ஓகே, நமக்கு ரிமைண்டர் தான் தேவை. 6 42, மீதி 4 இருக்கும். 4னா என்ன அர்த்தம்? 49. 7 49. அப்போ இந்த நம்பர் கிடையாது. ஓகே, 479. இந்த அடுத்து வந்து இது கூட 7 கூட்டினா நமக்கு ஒரு 475 வரும். அப்போ 475 நம்பர் நம்ம ட்ரை பண்ண தேவையில்ல. 7 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, 11ஆல டிவைட் ஆகுமா? 4, 3, 7 நடுவுல 7 இருக்கு. அப்புறம் 7 - 7 0. அப்போ இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் கிடையாது. ஓகே, அடுத்து இங்க பாருங்க. 11 செக் பண்ணியாச்சு. அடுத்து 13, 17, 19. இப்போ நமக்கு ஆப்ஷன் 1 இருக்கு. 1 சூஸ் பண்ணிடலாமா? இல்ல, சூஸ் பண்ணக்கூடாது. 0வும் இருக்கு. ஓகே, அடுத்து இங்க பாருங்க. 13ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 1 13, 13, 13, 39. அப்போ ரிமைண்டர் எத்தனை இருக்கு? 81. 81ங்கிறது 13ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் கிடையாது. 13ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகல. அப்போ 13 எலிமினேட் பண்ணிடலாம். 17ஆல ட்ரை பண்ணுங்க. எத்தனை? 2 17 34. 34னா ரிமைண்டர் எத்தனை இருக்கும்? 6 13 131. 130 17ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஏன்னா 3 21 யூனிட் டிஜிட் வந்து 1ல வரணும். அப்புறம் 3ஆல தான் இன்ட்டு பண்ணணும். 3 × 17 51 தான் வரும். 13 × 17னா நமக்கு 131 தாண்டி போயிடும். அப்போ கண்டிப்பா அந்த நம்பர் கிடையாது. ஓகே, அந்த நம்பர் இல்ல. ஓகே சார், அடுத்து 3 மல்டிபிள் பண்ணலாம். புரியல. ஓகே, ஆமா 3ஓட மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆமா ஆமா, ட்ரை பண்ணல. ஓகே, ஆமா ஆமா, நான் வந்து 3 மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அப்போ இது ஒரு 3ஆல டிவைட் ஆகும். அப்போ அதுல இருந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? போன இதுல செக் பண்ணோம், இதுல செக் பண்ண மாட்டாச்சு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 0 டி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, போன இதுல நம்ம 3 வந்து செக் பண்ணோம், இதுல செக் பண்ண மாட்டாச்சு. ஓகேவா? எல்லா ஆட் நம்பர்ஸாலையும், அதாவது 22க்கு கீழே உள்ள ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் அந்த நம்பர்ஸ். ஓகே, நான் 1 3 எடுக்காம விட்டேன். அப்போ இந்த இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி தான் இதை அப்ரோச் பண்ணணும் இந்த சம்மை. ரொம்ப நல்ல சம்ஸ். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து, இந்த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் லையிங் பிட்வீன் 466 and 476 both included is. ஓகே, அப்போ 466க்கும் 476க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் என்ன? அப்போ 467, 469, 471, 473, 75 தேவையில்லை. அப்போ 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்க போறீங்க.
மூணாவது டிவைட்னா 6 4 10 17 கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகாது முதல் நம்பர். அடுத்து 6 4 10 பிளஸ் 19 அதுவும் 3ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 7 1 8 8 4 12 12ங்கிறது இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். அப்ப இது கிடையாது. அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம்? அதே மாதிரிதான் 22 ஸ்கொயர் 484. அப்போ 22க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸால டிவைட் ஆகும். ஓகே, ஆட் நம்பர்ஸ் லெஸ் தென் 22. ஓகே, அப்போ என்ன நம்பர்லாம் இருக்கு? 3 5 5 5 7 9 ஓகே 11 13 17 19. ஓகே, அப்போ நமக்கு இந்த 3ஆல பார்த்தாச்சு. ஓகே, 5ஆலையும் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், அது தேவையில்லை. அப்போ 7 9 13 இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, 9ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா அதுக்கு நம்ம பார்த்தோம் எல்லாத்தையும் 3க்கே யூனிட் டிஜிட் வந்து 3ஆல டிவைட் பண்ணி பார்த்தா அது ஒரு நம்பர் தான் இருந்துச்சு. அப்போ டிவைட் ஆகாது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். 11ஆல பண்ணலாமான்னு பார்க்க 4 3 7 இங்க 7. அப்போ இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, அப்போ நமக்கு ஆப்ஷன்ல என்ன நம்பர்லாம் இருக்கு? 467 469 2 தான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 11ஆல டிவைட் ஆகாது. அப்போ அடுத்து 13ஆல பாருங்க. 13ஆல பாத்தீங்கன்னா 1 13 13 3 13 39 மீதி எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். அப்போ 77 ரிமைண்டர் வரும். 77 வருமா? 77 13ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஓகேவா? அது கூட பிளஸ் 2 சேர்த்தா பாருங்க, அடுத்த நம்பருக்கு பிளஸ் 2 சேர்க்கணும். அது 81 வரும். 81 13ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்பனா 13ஆல டிவைட் ஆகாது. அப்பனா அடுத்த நம்பர் பாருங்க, 17ஆல ட்ரை பண்ணி பார்ப்போம். 17ஆல ட்ரை பண்ணி பாருங்க. 1 17 17 2 17 34. அப்போ 6 பிளஸ் 6 12 127 வரும். 127ங்கிறது 17ஆல டிவைட் ஆகுமா? ஆகாதுல்ல? சார் கண்டிப்பா எத்தனை 7ல முடியும் வரணும். ஒரேல 28 4 28 ஓரேல 7. ஓகேவா? ஒரு 1ஆல இன்ட்டு பண்ணாதான் 7 வரும். அப்படியே 11ஆல 17 இன்ட்டு பண்ணா நமக்கு 7 வராது. ஓகே, அப்போ அதுவும் கிடையாது. 129 ஒரு 129 129ங்கிறது 17ஆல டிவைட் ஆகுமா? நான் 7 17 எத்தனை 77 40 119 வரும். அப்ப ரிமைண்டர் 10 தான் இருக்கும். அப்ப இதுவும் கிடையாது, இந்த நம்பர். 19ஆல ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இந்த 2 நம்பர்ல ஒண்ணு 19ஆனா 2 19 38. அப்ப ரிமைண்டர் 8 இருக்கும் 7. அப்புறம் 7னா எத்தனை? 19ஆலையும் டிவைட் ஆகாதா சார்? 469 7ஆல டிவைட் ஆகும்ல சார்? பார்க்கவே இல்லையோ, செக் பண்ணவே இல்லையோ? சாரி, செக் பண்ணாம மத்ததுக்கு போயிட்டேன். 7ஆல செக் பண்ணுங்க. 6 42 49. அப்போ 47 இருக்கும். அப்ப இந்த நம்பர் டிவைட் ஆகாது. இது கூட பிளஸ் 2 போட்டா 49. அப்போ 2வது நம்பர் 7ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1 தான். ஓகே, சாரி, நான் 7 மறந்துட்டேன். ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். 7ல நம்ம பார்த்திருந்தோம்னா இந்த 11 13 17 19 நம்ம செக் பண்ண தேவையே இல்லை. சாரி. ஓகே, ஆப்ஷன் 1 தான். ஆக மொத்தம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல எப்படி சால்வ் பண்றோம்னு? ஓகே ஓகே சார், அவ்வளவுதான். இதான் ட்ரிக்கு. அதாவது இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ், அது நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்துட்டு அதுக்கு கீழே உள்ள பிரைம் நம்பர்ஸை எடுத்து டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இதே இது NTPC CBT 2ல இதே லாஜிக் யூஸ் பண்ணி வேற மாதிரி கேட்கலாம். எக்ஸ்ட்ரா இப்போ வந்து கொஞ்சம் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஒரு இடைப்பட்ட நம்பர் ஒரு 7 8 நம்பர் கொடுக்கலாம். அந்த மாதிரி வச்சு கூட கேட்கலாம். அப்போ உங்களுக்கு சால்வ் பண்றது என்னமோ ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரே நம்பர்ல இருந்து அதோட ரிமைண்டரை வச்சு எல்லா நம்பருக்கும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஒவ்வொரு நம்பருக்கு தனியா நீங்க டிவைட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரிமைண்டரை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒவ்வொரு நம்பருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ஹோம்ஒர்க். உங்களுக்கான சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங். இந்த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே நம்பர் தான். இது ஒரு யூனிட் டிஜிட் ஆட் நம்பர். கண்டிப்பா அது ஆட் நம்பராக தான் டிவைட் ஆகணும். நமக்கு ஆப்ஷன்லயும் எல்லாமே ஆட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த நம்பர் பார்த்தாச்சோ? இல்ல, வேற கொஸ்டின் தான். 8
15 போது 3ஆல அந்த நம்பர் டிவைட் ஆகணும். கண்டிப்பா கொடுக்கப்பட்ட நம்பர் 3ஆல டிவைட் ஆச்சுனாதான் 87ஆல டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சம் ஆஃப் த டிஜிட் என்னன்னு பாருங்க. 5 4 9 வந்து 3ஆல டிவைட் ஆகும். இந்த 9 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 6 3 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 3ஆல டிவைட் ஆகும். அப்புறம் 4 + 1 5. அப்போ 5ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். ஓகே, இது போன நம்பர் பார்த்தோம்ல, அதே நம்பர் தானோ? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோமே. ஓகே, அதே நம்பர் தான் கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கொடுத்துட்டு அதே சம்மையே திருப்பி கேட்டிருக்காங்க. ஒரே சமயம் 2 திருப்பி கேட்டிருக்காங்க. இது 14/8/2025 ஷிஃப்ட் 1ல கேட்டது. இது 1/9/2025 ஷிஃப்ட் 1ல கேட்டது. ரெண்டுமே ஒரே கொஸ்டின். ஓகே, சேம் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து அதுல 2வது ஆப்ஷன் வச்சிருக்காங்க, இதுல 4வது ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ரிப்பீட் பண்ணிருக்காங்க. புரியுதா? சேம் அந்த மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் சார். கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, அதே இதுதான். அடுத்து சார் அந்த சம் எல்லாம் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? இன்னொரு திருப்பா. ஓகே, சொல்லிடுவோம். இதே நான் சால்வ் பண்றேன். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கான். 8 7 15. 15ங்கிறது ஒரு 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஓகே, அப்போ நமக்கு இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகினாதான் 87ஆல டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகிறதுக்கு சம் ஆஃப் த டிஜிட் 3ஆல டிவைட் ஆகணும். அப்போ இங்க பாருங்க, நம்ம சம் ஆஃப் த டிஜிட் பாக்குறதுக்கு 9. இது ஒரு 9ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். அப்ப அதுக்கு எலிமினேட் பண்ணிடலாம். 9ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். 9 3ஆல டிவைட் ஆகும். 6ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். 3ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். அப்போ 4 + 1 5. 5ங்கிறது 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ 87ஆலையும் டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம 87 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து 103 107 97 இப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம எதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும்னு இருக்கு. ஓகேவா? அதாவது 100ன்னு இருக்குல்ல, 100ங்கிறது தான் ஒரு ஹோல் நம்பர். ஓகே, அந்த நியரஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது 10ஓட மல்டிபிள் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பர் தான் நம்ம இது பண்ணணும். அந்த நம்பருக்கு ஒண்ணு பிளஸ்ல அதிகமா உள்ள நம்பரோ இல்லாட்டா மைனஸ்ல அதிகமா குறைய உள்ள நம்பரையோ, எது வந்து டிஃபரெண்ட் வந்து கம்மியா இருக்கோ அந்த நம்பரை முதல் அப்ரோச் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு என்னது டிவைட் பண்றதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகே, இந்த ரிமைண்டர் வந்து ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணலாம். இப்ப இங்க 103 இருக்கு, நமக்கு 97 தான் ஆன்சர்னு போன இதுல நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து ஆப்ஷன் ஏல 103 தான் இருக்கு. அப்ப நம்ம 103ல இருந்து தான் போவோம். ஓகேவா? 103 முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 103 இல்ல நமக்கு ஆன்சர் தெரியும். ஆனா நீங்க வந்து எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல 103 செக் பண்ணுவீங்களா? அப்ப செக் பண்ணிருந்தா எப்படி செக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதுக்காக பார்க்கலாம். இப்ப 103ஆல இந்த நம்பரை அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து 3 வந்து அதிகமா இருக்கு. 100க்கு 3 அதிகமா இருக்கு. அப்ப 5 100 இருக்கு. அப்போ 5 3 15. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் ஆன்சரு 515 வந்திருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு 3 அதிகமா இருக்கிறது இந்த 15 வந்து இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, இந்த 500க்கு மேல அந்த 41ஓட மைனஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து டிவைட் பண்ணி ஒரு 515 வரும். 515ல 541ல 515 நம்ம மைனஸ் பண்ணுவோம். பண்ணா நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 11ல 5 போனா 6, 3ல 1 போனா 2, 26ன்னு வரும். ஓகேவா? நான் இதை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னா, 100க்கு 3 வந்து அதிகமா இருக்கு 103. அப்போ 5 100க்கு 100 எத்தனை 15 அதிகமா இருந்திருக்கும். அப்ப 515 வந்திருக்கும். அந்த 15 வந்து நம்ம 41 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த 15 டைரக்டா 41ஆல நீங்க மைனஸ் பண்ணி ரிமைண்டர் எடுத்துருங்க. அப்ப 41ல 15 போனா ரிமைண்டர் நமக்கு என்ன வரும் 26 260 வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த நம்பர் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 260 இப்ப 103ஆல பண்ணணும். அப்போ அதே மாதிரிதான் 2 இருக்கு 100 23 6 60ல 6 போச்சுன்னா எத்தனை 54. ஓகே, திருப்பி நம்ம அடுத்து 9 போட்டுக்கலாம். நீங்க 9 கேன்சல் பண்ணிக்கோங்க. 549. அதே மாதிரி 5 15. அப்ப 49ல 15 மைனஸ் பண்ணணும். ஓகே, 49ல 15 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 34 வரும். 34ல 6 இருக்கு. அடுத்த நம்பர் அங்க எடுத்துக்கலாம். 346. இப்போ 3 9. அப்போ 9 46ல 9 போச்சுன்னா எத்தனை? ஓகே, 46ல 9 போச்சுன்னா எத்தனை வரும்
40 37. ஓகே 37. ஓகே அடுத்து 379. 379. இதே மாதிரி 339 பிளஸ் 79 பிளஸ் 9 எத்தனை வரும்? 88. அடுத்த நம்பர் 4 இங்க போட்டுக்கலாம். ஓகே இப்போ அதே மாதிரி M3 24. 24 பிளஸ் 84. 24 பிளஸ் 84 எத்தனை சொல்லுங்க? 108. அப்போ இந்த 108ங்கிறது 97ஆல டிவைட் ஆகும்ல. அப்போ டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் எடுக்கணும். ஏன்னா 97 அதிகமா போச்சுட்டு அடுத்த நம்பர் போட்டக்கூடாது. 108ங்கிறது நம்ம ரிமைண்டர் வரது அதிகமா வரக்கூடாது. அதனால 97 திருப்பி இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். 97 டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? 11. அப்போ 11க்கு அப்புறம் இப்பதான் இந்த 3 ரிமைனிங் இந்த 3 எடுத்து போடணும். 113 97ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த நம்பர் கண்டிப்பா 103ஆல டிவைட் ஆகுது. சாரி 93ங்கிறது 113ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் 103ஆல டிவைட் ஆகாது. இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நம்பரு 100க்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்க நம்பர் அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்க போறீங்க. 97. அப்போ 97 எடுத்து இப்ப செக் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இங்க 97ங்கிறது 100 விட 3 கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு 97 டிவைட் பண்ண நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 3 ரிமைண்டர் வரும். அப்போ 200க்கு என்ன வரும்? 6 ரிமைண்டரா வரும். ஓகேவா? ரிமைண்டர் வந்து இங்க வந்து வருது. அது 6 ரிமைண்டர் வருது. அங்க மைனஸ்ல வந்துருக்கு ரிமைண்டர், இங்க பிளஸ்ல வரும். ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம கூட்டணும். ரிமைண்டர் வர்றது கூட இந்த 41 அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து கூட்டணும். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, I3 15. ஒவ்வொரு 100க்கும் 3 கம்மியா இருக்கு. அப்ப 5 100க்கு 15 கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்புறம் 15 ரிமைண்டர் இருந்திருக்கும். 15 பிளஸ் 41 6. அப்ப இந்த 0 இங்க சேர்த்துட்டு இங்க 0 அடிச்சிடலாம். 560 97ஆல டிவைட் பண்ண போறீங்க. அப்போ 3 I3 15 ரிமைண்டர் வந்து 5 100க்கு 15 ரிமைண்டரா இருக்கும். அப்போ 15 பிளஸ் 60 60னா 75. அப்ப 75னா இங்க அடுத்த 79 சேர்த்துக்கலாம். இப்ப இங்க பண்ண போறோம். அதே மாதிரி 7 3 21 பிளஸ் 59 எத்தனை? 80. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? 6 சேர்க்க போறோம். இந்த 6 போட்டுக்கலாம். அதே மாதிரிதான் 3ஆல டிவைட் பண்ணா M3 24. 24 பிளஸ் 6 30. ரிமைண்டர் 30ன்னு வரும். அடுத்து நம்ம என்ன போறோம்? 9 சேர்க்க போறோம். இந்த 9 சேர்த்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி 3 9. 9 பிளஸ் 9 18. ஓகே 18னா 4 அடுத்து சேர்த்துக்கலாம். ஓகே அடுத்து 1 3 3. 84 பிளஸ் 3 87. 87. ஓகேவா? 87 97 டிவைட் ஆகாது. அப்போ அடுத்த நம்பர் நம்ம என்ன? 4 8 சேர்த்தாச்சு 3 இருக்கு. 3 சேர்த்துக்கலாம். அப்போ 97 873 M3 24. 24 பிளஸ் 73 எத்தனை? 97. அப்போ 97 97 டிவைட் ஆகும். அப்போ நமக்கு இந்த நம்பர் 97 டிவைட் ஆகும். ஆப்ஷன் டி இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த நம்பர் 97 டிவைட் ஆகலன்னா நமக்கு எந்த நம்பர் வரும்? 107 ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதை சூஸ் பண்ணிடலாம். ஆனா நமக்கு டிஃபரெண்ட் கம்மியா இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும். ஓகே அதுதான் பெஸ்ட். நீங்க அப்ரோச் பண்ற மெத்தட் வந்து அதான் பெஸ்ட். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாத்துக்கும் இப்போ புரியுதா? கிளியர் ஆயிட்டா? ஓகே கிளியர் சார், கிளியர் சார். அவ்வளவுதான் சார். 103க்கு வந்து 103க்கு வந்து மைனஸ் பண்ணணும், 97க்கு வந்து ஆட் பண்ணிட்டே போகணுமா சார் அந்த ரிமைண்டரை? 103 அப்படின்னு நான் சொல்லல, அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. 100 விட அதிகமா இருந்துச்சுன்னா நான் என்ன புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அதாவது வந்து அந்த 3 வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். 109 இந்த 4 டிஜிட்லயும் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்களேன், ஒரு 100க்கு 3 கம்மியா இருக்குன்னா நமக்கு சாரி 103ஆல டிவைட் 103ஆல டிவைட் பண்ணா நீங்க இந்த நம்பர் டிவைட் பண்ண என்ன வரும்? 515 வருமா? 515 தானே வருது. 541ல 515 இது பண்ணா எத்தனை வரும்? 26. ஓகே ஓகே சார். ஓகே புரிஞ்சு சார். ஓகேவா? இப்போ நம்ம 500 தான் டிவைட் பண்றோம். ஆக்சுவலா டிவைட் பண்றோம், ஆனா நம்ம 515 கணக்கு வைக்கிறோம். அப்ப நமக்கு -15 ரிமைண்டர். புரியுதா? 500 நம்ம 197 டிவைட் பண்ண சொல்ல நமக்கு இதுக்கு அடுத்த நம்பர் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரா போய் எடுக்கிறோம். ஓகே
அப்போ இதுக்கு -15 நம்ம ரிமைண்டரா செட் பண்றோம். ஓகேவா? 515ங்கிறது 515ங்கிறது 97 டிவைட் ஆகுமா? 5 45, 450, 5 35. ஓகே சாரி. ஓகே நானும் தான் இது பண்ணிட்டேன். 97 போட்டேன், 103 தானே. 103க்கு 97 போட்டேன். 103 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. அப்போ 500 பிளஸ் 15, 515, 515ல டிவைட் ஆகும். அப்போ நமக்கு 500 தான் டிவைட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த 15ங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம வேல்யூ கூட்டி சேர்த்திருக்கோம். அப்போ -15 தான் அதுல ரிமைண்டர். அப்போ இதுல ரிமைண்டர் வந்து -5 இருக்கும். 103 பண்ண சொல்ல. அப்போ -15னால 41 கூட -15 பண்றோம். புரியுதா? யாரு கேட்டது டவுட்? சார் புரியுது சார். ஓகே புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே இது பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். சும்மா மக்கப்ப அந்த மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு போகாதீங்க. கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. அப்பனாதான் வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டான். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஃபரெண்டா கேட்பான். CBT 2ல கேட்கறதுக்காக வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதே கொஸ்டின் கேட்டாதான் எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்கல்ல. அப்ப நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால அங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே அடுத்த சம் போலாமா? அடுத்த சம். ஓகே அதே சேம் நம்பர் தான், சேம் இதுதான். ஆனா ஷிஃப்ட் எல்லா இதுலயும் பார்த்து எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரே கொஸ்டினை எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்டு வச்சிருக்காங்க. அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணவும் இல்லை யாரும். அடுத்து இந்த நம்பர் ஹோம்ஒர்க் நீங்களே பண்ணிருங்க. ஓகே அடுத்து இதுவும் ஹோம்ஒர்க். ஓகே which of the following, இதுவும் அதே ஒரு நம்பர். which of the following number divides, இது வேற நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகே ஒரு 9 டிஜிட் நம்பர் கொடுத்து கீழே உள்ள நம்பர் எதெல்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட் அது ஒரு ஆட் நம்பர். கண்டிப்பா இந்த நம்பர் வந்து ஒரு ஆட் நம்பரால தான் டிவைட் ஆகணும். அப்படிங்கும் போது ஆப்ஷன் 8 வந்து வராது. ஆப்ஷன் B நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங் உள்ளது நமக்கு 9ஓட என்னது டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். சம் ஆஃப் த டிஜிட் டிவைடட் பை 9 ஆல் டிவைட் ஆகணும். 9 ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும். அப்போ சம் ஆஃப் த டிஜிட் பாருங்க, எல்லாத்தையும் இது பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 7 + 2 9 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே 5 4 9 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு எத்தனை இருக்கு? 3 21, 21 + 3 25. 25ங்கிறது 9ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகாது. ஓகே அடுத்து 11ஆல டிவைட் ஆகும் உங்களுக்கு பார்க்க தெரியும். சம் ஆஃப் த ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் எய்தர் 0 ஆர் டிவைட் 11ஓட மல்டிபிள். ஓகே அப்ப இங்க பாருங்க 14 3 21 4 28 28 + 3 31. ஓகேவா சம் ஆஃப் ஆட் டிஜிட் வந்து 31. அதே மாதிரி இங்க பாருங்க 5 4 9 9 9 18 18 + 2 20. அப்போ -20. அப்போ 11. அப்போ இந்த 11 ரிமைண்டர் வருது 11ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் கண்டிப்பா 11ஆல டிவைட் ஆகும். ஆப்ஷன் சி. ஓகே ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா எப்படி பாக்குறோம்னு, அப்ரோச் பண்ணணும்னு? ஈஸியான சம் போட்டுடலாம். ஓகே போட்டுடலாம். ஒரே நம்பர் தான் 74 25 79 வருது. ஹலோ சொல்லுங்க சார். அது 74 75 அப்படின்னு வருது. அது ஒரே நம்பரா எப்படி? ஒரே நம்பரு. ஆமா இதெல்லாம் ஒரே நம்பரு. அவன் வந்து என்ன நமக்கு வந்து 10,000 10,000 போட்டு ஒரு கமா போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் ஒரே நம்பர். ஓகே சார். ஓகே ஓகேவா? ஓகே அடுத்து சம் ஆஃப் த, இது ஒரு நல்ல சம், சூப்பர் சம். நல்ல நம்பர் சிஸ்டம்ல நல்லா லாஜிக்கலா கேட்டிருக்காங்க. லாஜிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இதை வந்து அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் இதை நீங்க அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 consecutive even natural number is 2740. the sum of the number is அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 consecutive natural number, அதாவது அடுத்தடுத்த 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண். ஓகே ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்களில் என்னது ஸ்கொயர்ஸ், இரட்டைப்படை எண்களில் ஸ்கொயர்ஸின் கூடுதல். அதாவது
ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் எக்ஸ் பிளஸ் டூவா இருக்கு. ஓகேவா? இதுதான் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்ணா. அப்போ இந்த ரெண்டு இதோட ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து 2740 கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூ அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? நமக்கு தேவையானது வந்து எக்ஸ் பிளஸ் டூ தேவை. அப்ப எக்ஸ்ங்கிறது நம்பருக்கு எக்ஸ கண்டுபிடிக்கணும் முத. ஓகே, ரெண்டு நம்பரோட இதுனா ரெண்டுமே ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் டூவா தானே இருக்கும் ஈவன் நம்பர் போது. ஓகே, அப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் பாருங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வச்சுக்கணும். இதை வந்து எக்ஸ், இதை ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ் நம்ம எடுத்தோம்ல. இது ஏ, இது பினா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போட்டுடலாம். அந்த ஃபார்முலா இல்லாமையும் போடலாம், நான் அதையும் சொல்லி தரேன். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரண்ட் என்ன? ரெண்டு தானே? ரெண்டா இல்லையா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகி நமக்கு 2 தானே டிஃபரன்ஸா இருக்கும். அப்போ என்ன 2 ஸ்கொயர் போடலாமா? மைனஸ் 2 ஒரு நம்பர் வந்து என்னது எக்ஸ், இன்னொரு நம்பர் என்னது எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து என்னது 2740 தானே? ஈக்குவல் டு 2740. ஓகே, அப்போ ஓகே சாரி, இதுல ஏதோ இங்க மைனஸ் 2ab வரும், தப்பு பண்ணிருக்கேன், நீங்க சொல்ல வேண்டாமா? அப்ப இங்க பிளஸ் 2ab வரும். ஓகேவா? இங்க பிளஸ் 2ab. நான் ஏதாவது தப்பு பண்ண சொல்லுங்கப்பா. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபார்முலா இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தானே. அப்ப இங்க பாருங்க, இந்த 2 ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 2x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இருக்குங்க. அந்த 2 வந்து 2 ஸ்கொயர் அங்கிட்டு 4 2740 4 போச்சுன்னா என்ன வரும்? 2736. ஓகே, இப்ப எக்ஸால ரெண்டால கேன்சல் பண்ணுங்க. ரெண்டால கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 2 2 புவி 2 6 அரி 2 12 மீதி 1 இருக்கு, இனி 2 16. அப்போ நமக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 வந்து 1368. ஓகே, அப்போ நமக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 1368. அப்ப அந்த மாதிரி ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட நம்பர் ரெண்டு ஆளா டிவைட் ஆகுற மாதிரி ரெண்டு நம்பர்ஸா வந்து அதை மல்டிப்ளைல நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. ரெண்டுமே வந்து அடுத்தடுத்த ஈவன் நம்பர்ஸ் தான். இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன பாருங்க? 1368ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. வரும் 1225. அப்ப 1225 விட அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ நம்ம 36 ஒரு வாய்ப்பாடு 36 ஒரு வாய்ப்பாடு எடுக்கலாம். ஓகே, அப்போ 36 எடுத்தோம்னா இந்த நம்பர் கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகணும். அப்போ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 6 3 9 8 + 1 9 9ஆல டிவைட் ஆகுது. கண்டிப்பா இந்த நம்பர் அப்பலாம் 36 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அப்போ இந்த 9ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறீங்க. 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அப்படின்னு ஸ்பிளிட் பண்ண போறீங்க. அப்போ 9 9 மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ஓகே, 5 45 20 18. அப்போ 9 × 152. ஓகே, 5 2 7 1 8. ஓகே, அப்போ 36. இது 36 வர்றதுக்கு இது கூட என்னது 4ஆல இன்ட்டு பண்ணா 36 வந்துரும்ல. அப்போ இதை இன்னும் 4ஆல ஸ்பிளிட் பண்ணுங்க. இதுல இருந்து 4 எடுத்து இந்த 9ஆல இன்ட்டு பண்ணிருங்க. இதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 12 மீதி எத்தனை இருக்கும்? 12 என்னாங்க 32. அப்போ 36 + 38 தான் அந்த நம்பர். ஓகேவா? நமக்கு என்னது டிஃபரெண்ட் வந்து 2 வரணும். எக்ஸ்க்கு எக்ஸ் பிளஸ் 2 டிஃபரெண்ட் 2 இங்க 2 வந்துருச்சா டிஃபரெண்ட். அப்போ 36 + 38 தான் அந்த நம்பர். அப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னவா இருக்கும்? 36 + 38 = 74. ஓகே, ஆப்ஷன் சி. இந்த மாதிரி தான் இந்த சம்ம அப்ரோச் பண்ணணும்.
ஃபார்முலா வச்சு. புரியுதா? இது உங்களுக்கு தோணணும். ஓகே ஓகேவா? இதை வந்து ஆப்ஷன்ல இருந்து சில டைம் ஈஸியா சில நம்பர்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா இதுல வந்து எல்லாமே எலிமினேட் பண்ணாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் மெத்தட். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதா எல்லாருக்கும்? ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்ப்போம். புரியுது சார். புரிஞ்சுச்சா? ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் புரியுதா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க புரிஞ்சுச்சுன்னா. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான். அடுத்து இன்னும் இதே மாதிரி இன்னொரு 2 சம் இருக்கு, அதை பண்ணலாம். அடுத்து பாருங்க, which of the following numbers divides? ஓகே, இந்த நம்பர் வந்து எந்த நம்பரால் கீழே உள்ள நம்பரால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ஆட் நம்பர், கண்டிப்பா இந்த நம்பர் வந்து ஆட் நம்பரால தான் டிவைட் ஆகணும். அப்போ நமக்கு 16 டிவைட் ஆகாது. 20 ஒரு ஈவன் நம்பர், 16 ஒரு ஈவன் நம்பர், 2ஆலும் டிவைட் ஆகாது. கண்டிப்பா நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். 19 13. ஓகே, 19 13 டிவைட் ஆகுதானே? ஏதாவது ஒரு நம்பரா வச்சு நீங்க செக் பண்ணுங்க. 13 வச்சு செக் பண்ணுங்க. 13 டிவைட் ஆகுதுன்னா 19 ஆன்சர். 19 டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 19 டிவைட் ஆகுதுன்னா 13 ஆன்சர். ஏன்னா டிவைட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, 13 டிவைட் பண்ணுங்க இந்த நம்பர். அப்போ நமக்கு எத்தனை? I13 65. அப்போ மீ ரிமைண்டர் எத்தனை? 66. I13 65. ரிமைண்டர் என்ன? 1 வரும். அப்போ 17. ஓகே, 17. அப்போ 13 13. மீதி எத்தனை இருக்கு? 4. அப்போ 41. இங்க 1 கேன்சல் பண்ணிடலாம். 13 39. மீதி 2 இருக்கும், இங்க 0 போட்டுக்கலாம். 13 13. மீதி 7 இருக்கும், இங்க 5 போட்டுக்கிட்டு இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்க எத்தனை வரும்? I13 65. ரிமைனிங் 10 இருக்கும். ஓகே, அப்போ இங்க ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 7 13 91. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 9 இருக்கும். இப்ப ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. 7 13 91. அப்போ இந்த நம்பர் 13ஆல டிவைட் ஆகும். 93 வந்து 13ஆல டிவைட் ஆகும். ஓகே, 7ஆல போர்ஷன் வரும். அப்போ இந்த நம்பர் ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஈஸியா போட்டுடலாமா? ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி. எவ்வளவு நேரம் ஆகும்? 30 செகண்ட்ல போட்டுடலாம். லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, இந்த நம்பர் அதே மாதிரி சம் ஆஃப் த அதே சேம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம் பார்த்ததுதான். the sum of the squares of 2 consecutive even natural number is 2180. இந்த sum of the number. ஓகே, அதே தான். 2 ஈவன் நேச்சுரல் நம்பர். நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த சம் ஆஃப் த இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 2180. ஓகே, இங்க a மைனஸ் 2 b ஹோல் ஸ்கொயர் ஈவன் நம்பர்னாலே கண்டிப்பா அது வந்து 2 தான். அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, இந்த 2 ஸ்கொயர் அங்கே போயிட்டுனா இங்க 2ab வந்து என்னவா வரும்? ஓகே, ஏபின்னு வச்சுக்கோங்க. 2ab வச்சுக்கோங்க. அங்கிட்டு போச்சுன்னா எத்தனை வரும்? 21 76. 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 2 2 0 2 16. மீதி 2 16. அப்புறம் 1088 வரும். ஓகேவா? அப்போ ஏபிங்கிறது 2க்குள்ள டிஃபரெண்ட் வந்து என்ன? ஏபி. ஓகேவா? ஏபி ஏபி. ஓகே, 1108. இந்த 2க்குள்ள டிஃபரெண்ட் வந்து நமக்கு 2 வர்ற மாதிரி நம்ம இதை வந்து செட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 32 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1024. ஓகே, 32 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1024. ஸோ அந்த நம்பர் வந்து 32 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா அதுக்கு கீழே உள்ள நம்பர் தானே 1088, அதுக்கு மேல உள்ள நம்பரா இருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கொயர் நம்பருக்கு உள்ள நெருக்கமா உள்ள நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 32னா இந்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும். 8ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகணும். அப்புறம் இங்க லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 88 வருது. 88 8ஆல டிவைட் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம 32 அப்படி 32 இன்ட்டு சம் நம்பர் ஆஃப் டிவைட் எடுக்க போறோம். அப்படி எடுத்தாலும் என்ன வரும்? 32ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப 8ஆல முதல்ல டிவைட் பண்ணுங்க, அடுத்து 4ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 1 8 1 8 மீதி எத்தனை இருக்கும்? 1 8 மீதி 2 3 24 மீதி 4 6 48. ஓகேவா? 8. ஓகே, அடுத்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்புறம் 32 வரும். அப்ப 4ஆல இந்த 336 டிவைட் பண்ணீங்கன்னா 3 12 4 16 34 இன்ட்டு 8 இன்ட்டு 4 ஒரு 8 இன்ட்டு 4 34 இன்ட்டு 32. அப்போ இதுதான் அந்த நம்பர். சம் ஆஃப் த நம்பர்னா என்னது? 34 பிளஸ் 32. அப்போ எத்தனை வரும்? 66.
ஓகே, ஆப்ஷன் எவ்வளவு ஈஸியா போட்டுடலாம். சார் யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கலாமா? சார் யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கலாமா? 4 × 2 8 வரும்ல அந்த மாதிரி. அப்படி பார்க்கலாம். ஓகேங்க சார். 4 × 2 8 வரும், அப்படி பார்க்கலாம். ஆனா 4 × 2 8 வரும். வேற என்ன லாஜிக்லாம் 8ல இருக்கு? இது மட்டும்தான் இருக்கா? ஈவன் நம்பர்ல வேற எதெல்லாம் இன்ட்டு பண்ணா 8 வரும்? சார் 48. 68 சார். 6 8ன்னு இருக்குல்ல, 2 பாசிபிலிட்டி ஆயிரும்ல. அப்பலாம் யூனிட் டிஜிட் 6 போட்டீங்கன்னா 14, அப்புறம் 4 வருது சம்ல. அப்ப இந்த ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே, சால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல சார் 32 ஓட மல்டிபிள் பண்ண சொல்ல சார். இப்போ 32 × 34 தான் 8ல முடியும். வேற எது சார் ஒரு 32 கூட பண்ணா? 32 கூட மல்டிபிள் பண்ண சொல்றேன் சார். யூனிட் டிஜிட் பார்க்க 32 கூட மல்டிபிள் பண்ண சொல்றீங்களா? நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. 32 34 பொறுத்து அந்த 4ஆல டிவைட் ஆகாது. கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். ஆனா 4ஆல டிவைட் ஆகாது. அந்த நம்பர் 4ஓட மல்டிபிளா இருக்காது. அதாவது சம் ஆஃப் த 2 ஆட் டிஜிட் நம்பர்னா அடுத்தடுத்த ஈவன் நம்பர் 2 4னா 6 தான் வரும். அதே மாதிரி 4 6 இருந்துச்சுன்னா என்ன வரும்? 10 வரும். 6 10 இந்த மாதிரி தான் போகும். அந்த நம்பர் வந்து 2ஆல தான் டிவைட் ஆகுமே தவிர்த்து 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ 4ஆல டிவைட் ஆகக்கூடிய எந்த நம்பருமே இதுல வராது. அப்படிங்கும் போது 72 நம்ம எலிமினேட் பண்ணலாம். இப்படி எலிமினேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாஜிக். ஓகே ஓகே, அப்படினாலும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் சில விஷயங்கள ரொம்ப ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா நீங்க அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சம்மை எப்படி சால்வ் பண்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் போலாம். இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 consecutive even natural number is 1684 சம் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகே, அதே சேம் கான்செப்ட் ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஹோம்ஒர்க். ஓகே சார். அடுத்து அவ்வளவுதான். இந்த நம்பர் which of the following numbers divides அப்படின்னு போட்டாங்க. 9 தான். அப்ப ஈவன் நம்பர் வராது. ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இங்க 12 இருக்கு, 9 இருக்கு. 12 9 வச்சு செக் பண்ணோம்னா 12 கண்டிப்பா வராது. ஏன்னா அது ஒரு ஈவன் நம்பர், எலிமினேட் பண்ணிடலாம். 9ஆல நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். 9ஆல ஒண்ணு டிவைட் ஆகணும், இல்ல டிவைட் ஆகாது. டிவைட் ஆகலட்னா 19 ஆன்சர். 9ஆல டிவைட் ஆச்சுன்னா 9 ஆன்சர். அப்ப இங்க பாருங்க 1 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 6 3 9 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 8 2 10 10 4 14 14 + 4 18. அப்போ இந்த எல்லா நம்பரையும் கேன்சல் பண்ணிடலாம். 4 + 4 8. அப்போ 8ங்கிறது 9ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்போ நமக்கு 9 ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் சி. இப்படிதான் சூஸ் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஆப்ஷனை வச்சு ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து ஓகே, இது ஒரு கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன்னா எல்லாமே வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க? பிரைம் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? அப்போ இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும் நம்ம. பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க. 30 இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங்? 58. ஓகே, 5,87,407 வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகும்? கீழே உள்ள நம்பர்ல 34 ஈவன் நம்பர் எலிமினேட் பண்ணிடலாம். மற்ற 3 நம்பரையும் நம்ம ஒவ்வொரு நம்பரா டிவைட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாமே பிரைம் நம்பர். ஓகே, பண்ணுங்க, வேற வழி இல்லை. அப்போ 41 முதல்ல டிவைட் பண்ணி பாருங்க. 41 டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர் என்ன வரும்? 41 டிவைட் பண்ணா 17 வரும். 177. 177 41 டிவைட் பண்ணி 4 16 பிளஸ் 164 வரும். 164னா எத்தனை ஒரு ரிமைண்டர்? 177 164. ஓகே, அப்போ 4 தான் இங்க கேன்சல் பண்ணிப்போம். 134. ஓகேவா? 3 × 41 123. 123னா ரிமைண்டர். ஓகே, அப்போ 0 போட்டுக்கோங்க. அப்போ இங்க பாருங்க, திருப்பி 2 41 82. 82னா 18 + 10 28. 28 தான் ரிமைண்டர். அடுத்து 7 இருக்கும். அப்போ 41. 7 7 28 பிளஸ் 1 7 287. அப்போ 41 டிவைட் ஆகும். ஓகே, 287 41 டிவைட் ஆகும். அப்போ நமக்கு என்னது? ஆப்ஷன் ஏ 41 தான் ஆன்சர். 43 47 செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகே பாருங்க ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான். ஒருவேளை நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து 41 முதல் நம்பரா கொடுத்துட்டா ஈஸியா போயிருச்சு. ஒருவேளை லாஸ்ட் நம்பரா கொடுத்துருந்தா நம்ம வரிசையா போய் தான் ஆகணும். 43 செக் பண்ணணும், 47 செக் பண்ணணும். ஓகே, ஏன்னா இது வந்து எல்லாமே பிரைம் நம்பர், எமிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை நமக்கு. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் டிவைட்ஸ் 86 ஒரு 9 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 6 நம்பர் கிடையாது, ரெண்டையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 43 47 ஏதாவது ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கிறது என்னது 47. 43 வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க 40 டிவைட் பண்ணா 2 43 86. ஓகே, ரிமைண்டர் வந்து 0. அப்போ அடுத்து வந்து 161 எடுத்துக்கிடுவோம். ஓகே, 161னா எத்தனை? 4 43 சாரி 4 43 தாண்டிடும். அப்படின்னா 2 43 86. 86னா என்ன வரும்? 90ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 71 பிளஸ் 4 75 756 வரும். ஓகே, அடுத்து 43 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா சாரி நான் தான் 3 இன்ட்டு 43 போடுறதுக்கு இது பண்ணிட்டப்பா. 143 எத்தனை? 129ல 129னா எத்தனை? ரிமைண்டர் எத்தனை இருக்கும்? 32 இருக்கும். ஓகே, 326 இருக்கும். 326 இது பாருங்க, எண்ணாங்க 32னா தாண்டி போயிடும். அப்போ 7 28 7 27 228னா 307 வரும். 307னா எத்தனை? 26ல 7 போச்சுன்னா 19. ஓகே, அப்போ இந்த 6ஐயும் போட்டாச்சு. அடுத்து 8 போட்டுக்கோங்க. 198 நாங்க 16 நாமும் 12. அப்போ 172. 172னா என்ன இருக்கும்? 26. ஓகே, அடுத்து 4 போட்டுக்கோங்க. இந்த 4 கேன்சல் பண்ணிருக்கோங்க. 43. ஓகே, 6 24 6 18. அப்போ 258. அப்போ ரிமைண்டர் வந்து 8 இருக்கும். அடுத்து 3 இருக்கும். அப்புறம் 83ல 83ங்கிறது 43ல டிவைட் ஆகாது. 83ங்கிறது 43ல டிவைட் ஆகாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வருது. எதுவும் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஓகே, கடைசி 6 24 240 6 18 240 18 278 240 6 18 18னா 258 பிளஸ் 8 தானே வருது. ஓகே, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 43 டிவைட் பண்ணுங்க. 2 43 86. இது கேன்சல் ஆயிரும். அடுத்து 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. 3 43 120 3 9 129. அப்போ எத்தனை இருக்கும்? 129 32 வருமா? 32. ஓகே, அடுத்து 326. ஓகேவா? 326 43 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 7 28 280 7 21. சாரி, இதுல தான் தப்பு பண்ணிருக்கோம். 21னா எத்தனை வரும்? 301 வரும். 301 தப்பு பண்ணிருக்கோம் நம்ம. 258. அடுத்து 6 24 6 18. ஓகே, அப்போ 6 18 இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிரும். 258 ஃபுல்லாமே கேன்சல். 0 தான் ரிமைண்டர் வரும். அடுத்து 43 இருக்கு. 43 43 டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். 258ல தப்பு பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஈஸியா தான் போடலாம். ஒரு 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு நல்ல சம், ஈஸி தான். இஃப் த 6 digit number N09MA2 is divisible by 11, then which of the options below can give a possible correct relation between M and N? Okay, 11 ஓட மல்டிபிள் ரூல் உங்களுக்கு தெரியும். ஆல்டர்னேட் சம் ஆஃப் த ஆட் டிஜிட் டிஃபரன்ஸ் சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எய்தர் 0 ஆர் 11 ஓட மல்டிபிளா இருக்கணும். ஓகே, அது பாசிட்டிவா இருந்தாலும் எல்லாரும் பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, 11 ஓட மல்டிபிள். அப்போ இங்க பாருங்க, ஆட் டிஜிட் சம் ஆஃப் ஆட் டிஜிட் சம் ஆஃப் ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட். ஓகே, ஈவன் டிஜிட் எய்தர்
0 ஆர் மல்டிபிள் ஆஃப் ஓகே மல்டிபிள் ஆஃப் 11 இப்படிதான் இருக்கும். அப்போ சம் ஆஃப் த ஆட் டிஜிட் பாருங்க n பிளஸ் 9 9 பிளஸ் 8 17. அப்போ n பிளஸ் 17. ஓகே மைனஸ் அடுத்து 0 பிளஸ் m பிளஸ் 2. அப்போ m பிளஸ் 2 ஓகே என்ன வரணும் எய்தர் 0 ஆர் இது. அப்பனா நீங்க எய்தர் 0வா இருக்கணுமா அது ஒரு 0 நம்பரை கன்சிடர் பண்ணி ரெண்டு ஈக்குவல் பண்ணிருங்க. ஓகேவா எய்தர் 0வா இருக்கணும் 11ஓட மல்டிபிளா இருக்கணும். அந்த ரெண்டு நம்பருமே 0னே வச்சுக்கோங்க. 0 வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தானே 11ஓட மல்டிபிள்னு. அப்போ இந்த இதை பொறுத்த வர ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆட் ஆஃப் சம் ஆஃப் த ஆட் டிஜிட் சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க பாருங்க நமக்கு எல்லாமே எம் மைனஸ் என்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே எம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு எல்லாருமே. அப்போ அது அந்த சைடு போட்டோம் எம் மைனஸ் என். ஓகே அப்போ எம் மைனஸ் என்னன்னா என்ன வரும் இந்த 11 டிவைட் பண்ண என்ன வரும் ரிமைண்டர் என்ன அதை எடுத்து விடணும். ஏன்னா 17ங்கிறது 11ஓட பெரிய நம்பர். அப்போ இது 11 டிவைட் பண்ண என்ன வரும் ரிமைண்டர் சொல்லுங்க. அப்போ இதை வந்து நம்ம 2+6 கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். இங்க m+2 வச்சுக்கோங்க. இப்போ வந்து எடுங்க m மைனஸ் n என்ன வரும் -4. ஓகே m மைனஸ் n -4 அதுதான் ஆன்சர். ஓகே ஓகே m மைனஸ் n -4 இங்க +4 வருதோ சாரி +4 தான் வரும் ஏன்னா 2 அங்கிட்டு போச்சு போகுது. ஓகே m மைனஸ் n +4 வரும் சி. ஓகே ஸோ இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 11 விட பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அதை 11 டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டரை மட்டும் எடுத்து இது பண்ணி அதுக்கடுத்து நீங்க சம்மை வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஓகே ஓகேவா புரியுதா? ஓகே சார். ஏன்னா இது ஒரு புது எல்லாருக்கும் புரியுதான்னு கொஞ்சம் தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே அடுத்து the sum of the squares of two consecutive even natural number is 1460. ஓகே இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். திருப்பி வேணா பாத்துருமா இல்லைன்னா ஹோம் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய சம் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா ஏன்னா பார்த்த ஓகே பார்த்த மாடல் இதுவும் பார்த்த மாடல் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து 10% கீழே உள்ளவங்க தான் இதை அட்டன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன் இந்த டாபிக்கை. இது வந்து இப்ப பார்த்ததுல இன்னொரு சம் பார்த்துருவோம். ஓகேவா அதே மாதிரிதான் போன இதுல பார்த்ததுதான். இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். அப்பவும் கீழே உள்ள இதுல பாசிபிள் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்காங்க. அதே மாதிரிதான் +4 + 6 10. அப்போ n+10 வரும். ஓகே ஈக்குவல் இங்க என்ன வரும் 8 + m இது அப்போ m+17 வரும். ஓகேவா இந்த சைடு வந்து m+17. அப்போ 17னா 11 டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து என்னன்னு எழுதணும். அப்போ ரிமைண்டர் பண்ணா என்ன வரும் 6. ஓகே அப்போ n+10 = m+6. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க m வந்து பாசிட்டிவ்ல இருக்கு n வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வாங்க. அப்போ n அங்கிட்டு போயிட்டுனா m மைனஸ் n வந்து என்ன வரும் ஓகே ஓகே சாரி இப்போ நமக்கு இது பண்ண வேண்டாம். ஏன்னா இங்க வந்து 10 இருக்கு சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ஓகேவா இதுல நம்ம பண்ண தேவையில்லை. சாரி நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இங்க ஏன் பண்ண தேவை இல்லைன்னா இங்க வந்து நமக்கு ஆப்ஷனை பாருங்களேன் 7 7ன்னு இருக்கு. அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தாதான் நமக்கு 7 கிடைக்கும். இதுல இருந்து நம்ம எடுத்தோம்னா வேற ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்துடும். ஓகே அப்புறம் ஒவ்வொரு சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிடணும். ஓகேவா ஆப்ஷனையும் நீங்க செக் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப m+17 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் -7 m -7 ஓகே m மைனஸ் n -7 ஆப்ஷன் ஏ. ஓகே சோ அப்புறம் அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே போன இதுல உங்களுக்கு கேட்டதா பண்ணீங்களா? கரெக்டா பண்ணேன். நான் கரெக்டா பண்ணிட்டேன். சூப்பர். ஓகேவா போன இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா கீழே ஆப்ஷன்ல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி
இங்க 17 வந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா 15ன்னு வந்திருக்கும். ஆனா நமக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல கொடுத்துருக்காங்க. அதனால 11ஆல டிவைட் பண்ணோம். இங்க பாருங்க, இங்க வந்து 10ல இருந்து 17 போனா 7 தான் வருது. அது சிங்கிள் டிஜிட் தான் வரப்போகுது. ஓகேவா? அதனால இப்படி பண்ணலாம். ஆனா இதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. M+10 நான் இன்னொரு நமக்கு ஆப்ஷன்ல இன்னொன்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வேற ஆப்ஷன்ல இப்போ வந்து வேற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நீங்க அப்போ அப்படி பண்ணிருக்கலாம். ஆப்ஷனை பொறுத்து நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். அப்ப M+17 11ஆல டிவைட் பண்ணா M+10 இருக்கும். இங்க M+ எத்தனை ரிமைண்டர் வந்து 6ன்னு இருக்கும். அப்போ இப்போ வந்து M-N என்ன வரும்? 4ன்னு வரும். ஓகேவா? ஒருவேளை ஆப்ஷன் 4 இருந்துச்சுன்னா நீங்க இந்த இதை அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து டெரைவ் பண்ணணும். ஏன்னா சொல்லிட்டான் பாசிபிலிட்டி கரெக்ட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் M and N. இதுவும் ரிலேஷன் தான், இதுவும் ஒரு ரிலேஷன் தான். ஓகே ஓகே ஓகே. The smallest number should be added to. ஓகே, இது ஒரு புது கான்செப்ட். என்னது கொடுத்திருக்காங்க? 15,335. so that the sum is completely divisible by. ஓகே, the sum is completely divisible by 79. எந்த நம்பரை வந்து இதோட ஆட் பண்ணா அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பார்க்கணும். ரிமைண்டரை கண்டுபிடிச்சு அந்த ரிமைண்டரை வந்து கீழே உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன் கூடயும் பிளஸ் பண்ணி அந்த நம்பர் 79ஆல டிவைட் ஆகுதா செக் பண்ணா நமக்கு அதான் ஆன்சர். ஓகே, ரிமைண்டர் வந்து கண்டுபிடிச்சு எந்த நம்பர் கூட நம்ம பிளஸ் பண்ண ஆப்ஷன்ல 79 வருதா அதான் ஆன்சர். அப்போ ரிமைண்டர் பாருங்க, இங்க ரிமைண்டர் பார்த்தோம்னா கண்டுபிடிக்கணும். 79 டிவைட் பண்ணுங்க. ஒரு 79 79. அப்போ இருக்கும் 80 74 இருக்கும். ஓகே, 743 வச்சுக்கலாம். அடுத்து 79 டிவைட் பண்ணுங்க. 9 7 63. 9 8 72 இருக்கு. 80 - 1 எடுக்கலாம்ல இத. அதனால 720. அப்போ 9 - 1 -9. அப்ப என்ன வரும்? இங்க 711. அப்போ 743ல 711 போச்சுன்னா என்ன வரும்? சொல்லுங்க. 32 32 325 வரும். ஓகே, அப்போ 5 × 79 இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? ரிமைண்டர் 3/21. சாரி, 4/28. 4 9 36. ஓகே, 28 + 250 + 36னா என்ன வரும்? 316 வரும். ஓகேவா? 316 போச்சுன்னா ரிமைண்டர் 9 இருக்கும். ஓகேவா? அப்போ 9 கூட எந்த நம்பரை கூட்டினா 79 வருதுன்னு பார்க்கணும். 9 கூட 70 கூட்டினாதான் 79 வரும். அப்போ ஆப்ஷன் 70 தான் ஆன்சர். புரியுதா? ரிமைண்டரை கண்டுபிடிக்க போறீங்க. ரிமைண்டரை கண்டுபிடிச்சு கீழே உள்ள ஆப்ஷன்ல எதை பிளஸ் பண்ணா நமக்கு 79 வருதோ அதான் ஆன்சர். ஓகே, அந்த நம்பர் தானே ஸ்மாலஸ்ட் நம்பர், அதோட கூட்டினா தானே நமக்கு வரும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா இந்த சம்? புரியலையா? இன்னொரு சொல்லவா? ஏன்னா இங்க சூரன் அண்ணனோட முக்கியமான கல்யாணம். நான் எப்படி ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே நான் அங்க போயிருக்கேன். ஏன்னா என்ன புரியலையா? புரியுது சார், புரியுது சார். ஓகே, புரியுதுல்ல? ஓகே, போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஹோம்ஒர்க், நீங்களே பாத்துக்கோங்க. அடுத்து இது ஒரு புது கான்செப்ட். The largest 6-digit number which when divided by 3, 5, 7 and 9 leaves remainder 1, 3, 5 and 7 respectively. Okay, okay, அதாவது இந்த largest 6-digit number வந்து எந்த கீழே கொடுக்கப்பட்ட 6-digit number largest 6-digit number when divided by 3, 5, 9 leaves a remainder 1, 3, 5, 7. ஓகே, அப்போ 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1 ரிமைண்டர் வரணும். 5ஆல டிவைட் பண்ணா 3 ரிமைண்டர் வரணும். 7ஆல டிவைட் பண்ணா 5 ரிமைண்டர் வரணும். சரி, 9ஆல டிவைட் பண்ணா 7 ரிமைண்டர் வரணும். அந்த மாதிரி 6 digit லார்ஜஸ்ட் நம்பர் கேட்காங்க. 6 digit லார்ஜஸ்ட் நம்பர்.
ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இத 6 digits லார்ஜஸ்ட் நம்பர் கேட்கறதுனால நம்ம பெரிய நம்பர்ல இருந்து வரணும். ஓகே, சின்ன நம்பர்ல இருந்து கூட இருக்கல பெரிய நம்பர்ல இருந்து கேட்கணும். ஏன்னா 6 digit லார்ஜஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இருக்கல ஓகேவா. அப்போ இத வந்து நம்ம 9ஆல டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் என்ன வருது 7 வருது. ஓகே, ரிமைண்டர் 7 வரதுனால நம்ம 9ஆல டிவைட்னா +2 போட்டா நமக்கு அந்த நம்பர் வந்து 9ஆல டிவைட் ஆகணும். அப்போ இதுல +2 போட்டோம்னா ஓகே, +2 போனா 10 போயிடும். ஓகே, +2 போட்டுனா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகணும். அப்போ இதுல +2 போட்டுனா என்ன வரும் 10 1 லட்சம்னு போயிருமா. சரி, 1 லட்சம் எல்லாமே 0 வந்துடும். அப்படி வந்துச்சு நமக்கு 9ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ இந்த நம்பர் கிடையாது. நான் சொல்ல வர்றது புரியுதா. இந்த நம்பர் வந்து 9ஆல டிவைட் பண்ண சொல்ல நமக்கு ரிமைண்டர் வந்து 7 வரும்பா. அப்போ ரிமைண்டர் 7 வந்துச்சுன்னா அது கூட +2 கூட்டினா தானே நமக்கு 9 கிடைக்கும். அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் கூட நம்ம +2 போட்டுனா அந்த நம்பர் வந்து 9ஆல டிவைட் ஆகணும்ல. ஓகே, ரிமைண்டர் +2 இருக்கும். ஏற்கனவே 7 வந்திருக்கும். அது கூட +2 போட்டோம்னா இந்த நம்பர் கம்ப்ளீட்டா நம்ம டிவைட் ஆகணும். அப்ப டிவைட் 0 வரும். எல்லாமே 0 வரும். இது 9ஆல டிவைட் பண்ண நமக்கு டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் C கிடையாது. இதுக்கப்புறம் உள்ள பெரிய நம்பர் எடுங்க. இதுக்குள்ள அப்புறம் உள்ள பெரிய நம்பர் இது. ஓகே, 893. அதுவும் அதே மாதிரிதான். இங்க +2 போட்டோம்னா நமக்கு 9ஆல டிவைட் ஆகணும். அப்போ +2 போட்டோம்னா என்ன வரும் நமக்கு இருக்கு 9 9 9 8 9 என்ன வரும் 5. ஓகே, அப்போ இந்த நம்பர் எல்லாமே 9ஆல டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9ஆல டிவைட் ஆகணும். அப்ப இது கிடையாது. 8 5 13. அப்போ இந்த நம்பரும் டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்த பெரிய நம்பரை பாருங்க. இந்த நம்பரா 808. இதை பாருங்க, ஆப்ஷன் A. அப்போ இது கூட +2 கூட்டணும்னா 9ஆல டிவைட் ஆகணும். +2 போட்டோம்னா என்ன வரும் 9 810 வரும். ஓகேவா, 810 போது இந்த 9 கேன்சல் ஆயிடும். 9 81 9ஆல கேன்சல் ஆகும். ஆப்ஷன் A தான் ஆன்சர். இப்படிதான் சூஸ் பண்ணணும். பெரிய நம்பர்ல இருந்து அப்படியே சின்னதா வந்துகிட்டு இருக்கணும். நமக்கு 9 டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு யூஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு ஏதாவது 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஓகே, நமக்கு இதுல பெரிய நம்பர்னு கொடுத்ததுனால நமக்கு பெரிய நம்பர். ஓகே, இது பார்த்தாச்சு. ஆனா இதோட நிப்பாட்டக்கூடாது. அடுத்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா நம்ம 9 மட்டும் வச்சுதான் செக் பண்ணிருக்கோம். மத்த 3 நம்பரை வச்சு செக் பண்ணல. 5 3 5 7 வச்சு செக் பண்ணல. ஓகேவா, அதனால இது செக் பண்ணி பாருங்க. இதுல +2 போட்டுனா என்ன வரும் 9 கேன்சல் ஆயிரும். அது 9ஆல டிவைட் பண்ண 680 கூட +2 போட்டு 387. அப்போ இது வந்து 9ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 8 7 15 15 + 6 21 21 9ஆல டிவைட் ஆகுது. அப்ப இந்த நம்பர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் A தான் ஆன்சர். ஆக மொத்தம் எல்லா நம்பரையும் நீங்க செக் பண்ணணும். ஒருவேளை இந்த 2 நம்பரும் 9ஆல டிவைட் ஆகுச்சு அப்படின்னா 7 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா 5 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படியே ஒண்ணா லெஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே, சோ இந்த மாதிரி அப்ரோச் பண்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த சம் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். நீங்க புரியுதா எல்லாருக்கும். ஓகே, அடுத்த சம் போலாமா. போலாம் சார். ஓகே ஓகே சார். வாட் ஸ்மாலஸ்ட் நம்பர் should be added to. ஓகே, இந்த ஏற்கனவே பார்த்தாச்சுல. 79ஆல டிவைட் பண்ணா 70. அதே நம்பரே ஒரே சம்மையே திருப்பி திருப்பி கேட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் மட்டும் ஆப்ஷன் வந்து மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சு ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த சம்மு. ஓகே, இன்னொரு திருப்பி வேணா ட்ரை பண்ணிடுவோம். ஓகேவா, 79ஆல இந்த நம்பர் பண்ணணும். 79ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் தான் நமக்கு தேவை. ரிமைண்டரை எடுத்து கீழே உள்ள ஆப்ஷனை கூட்டினா நமக்கு 79 வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் ஆன்சர். அப்போ 79ஆல டிவைட் பண்ணீங்க என்ன வரும் 80. அப்போ 80னா 73 + 40 போயிடும். அப்போ 743 எடுத்துக்கலாம். அப்போ இங்க பாருங்க எண்ணெயில என்ன வரும் 9 7 63. ஓகே, 681. அப்போ எத்தனை 711 வரும். 711 போயிருச்சுன்னா எத்தனை வரும் ரிமைண்டர் 11 போச்சுன்னா 32 325. அதே மாதிரிதான் 325னா 4 28 4 9 36 216 316 வரும். 316 வச்சுன்னா 9 ரிமைண்டர் வரும். அப்போ 9னா 70 தான் ஆன்சர். ஆப்ஷன் A. சேம் சம்மு அவையே ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் கேட்கலாம். ஓகே, which of the following
டிவைட்ஸ் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. ஒரு ஈவன் டிஜிட் நம்பர் கண்டிப்பா ஆட் டிஜிட்டை டிவைட் பண்ணாது. அப்போ 19 இல்லாட்டா 25. அப்போ 25 டிவைட் ஆகுமா? 25 டிவைட் டிஜிட் வந்து என்னது 25ஓட மல்டிபிளா இருக்கணும். லாஸ்ட் சாரி ஆமா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 25ஓட மல்டிபிளா இருக்கும். கிடையாது. ஓகே, ஆப்ஷன் கண்ணை மூடிட்டு நீங்க ஆப்ஷன் சி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதை அடுத்து the sum of the squares of two consecutive odd natural number is 394. the sum of the number is என்ன? சேம் ஈவன் நம்பருக்கு உள்ள கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். ஏன்னா டிஃபரெண்ட் வந்து என்னது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒற்றை எண் அடுத்தடுத்த ஒற்றை எண்ணோட சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 394 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2xy. ஓகே, பார்த்தோம்ல. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டு அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட டிஃபரெண்ட் வந்து என்ன? 1 3 இருந்துச்சுன்னா இதுக்கு டிஃபரெண்ட் வந்து 2 இருக்கும். 3 5 இருந்துச்சுன்னா 2 இருக்கும். 17 19 இருந்துச்சுன்னா அதோட டிஃபரெண்ட் வந்து 2 இருக்கும். அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் 2 தான். அப்போ இங்க வந்து என்ன வரும்? 4. ஓகே, 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 2xy. xyங்கிறது அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர். x பிளஸ் ஒய் ஸ்கொயர் 394. அப்போ இங்க 4 வருஷத்துல 390 ஆயிரும். அப்போ 2xyன்னு இருக்கும். அப்ப இதால கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 18க்கு 19 5 195. அப்போ xy வந்து 195. அப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் வந்து 2 வரணும். அப்போ இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 14 ஸ்கொயர் 196. ஓகே, அப்போ இந்த நம்பர் வந்து 14ஆல இருக்கும். 14னா அதுக்கு கீழே உள்ள ஆட் நம்பர்ஸ் எடுக்கணும். அப்போ 13 எடுக்கலாம். இன்னொன்று 13 எடுக்கலாம். ஓகே, 13 11 எடுக்கலாம். அப்போ 13 11னா 11ஆல டிவைட் ஆகாது. 195 5 1 6 6ல 9 போனா 3ன்னு வரும். அப்போ அது கிடையாது. ஓகே, அப்போ 13 ஏன்னா இந்த நம்பர் வந்து ஒரு 5ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ அடுத்து 13 15 வந்து 195ஆல இன்ட்டு பண்ணா 195 வருதான்னு பாருங்க. 13 195 தானே? 150 315 45 195. அப்புறம் நமக்கு சம் ஆஃப் த நம்பர் கேட்டிருக்காங்க. எத்தனை? 28. ஈஸி, சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஒரு இது சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா போட்டுடலாம். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் எடுத்தேன். ஓகேவா? அப்போ முன்னாடி உள்ள பாருங்க, இங்க 67 இங்க மைனஸ் வந்துருச்சு. அப்போ இங்க உள்ளதுதான் முதல்ல நம்ம பண்ண போறோம். அதுல பிராக்கெட் உள்ளதை பண்ண போறோம். பிராக்கெட்ல இருந்து வாங்க 1. ஓகே, 1 × 8 -8 வரும். ஓகே, -8 × 16 -16. அப்போ இந்த இது எல்லாமே 16ன்னு ஆயிரும். அப்போ 16 - 16 0. ஓகேவா? அப்போ 3 × 0 0. அப்போ 0/32 0. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 9 × 4 இருக்கும். 67 - 36. அப்போ நமக்கு என்ன வரும்? 67 - 36 31. ஓகேவா? இந்த 0க்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை தப்பு பண்ணிருக்கலாம் ஏதாவது ஒண்ணு. ஓகே, இதுல ஒருவேளை 8ன்னு கொடுத்துருந்தாங்க 32. இங்க ஒரு 32 எல்லாரும் 32/32 எடுத்துருவாங்க. ஒருவேளை இங்க 8 கொடுத்துருந்துச்சுன்னா இந்த பிளஸ் இதெல்லாம் இங்க 0 வந்துருச்சு. அப்படின்னா இங்கதான் அப்படிதான் நம்ம மைண்ட் யோசிக்கும். ஓகேவா? ஒருவேளை அங்க 8 கொடுத்துருந்தா 32/32 போட்டு 1ன்னு போட்டு ஆப்ஷன்ல வச்சிருந்தா இந்த மாதிரி நம்ம மைண்ட் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ்டேக் வராம பாத்துக்கோங்க. ஓகே, the number is divisible by which of the following? ஈஸி, நீங்களே போட்டுடலாம். 36 50 வராது. 43 47 ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ணி அந்த நம்பரால டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் தான் ஆன்சர். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்து ஓகே, இதுவும் ஹோம்ஒர்க் பார்த்தாச்சுல. இந்த பாடம் ஹோம்ஒர்க். ஓகே, இந்த நம்பர் 58ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்காங்க. கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து
58ஆல டிவைட் ஆகும். எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை இதோட இந்த நம்பர் கூட ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுத்தனா இந்த நம்பர் வந்து 58ஆல டிவைட் ஆகும். இந்த நம்பர் வந்து 58ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. சேம் 58ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. ரிமைண்டர் என்ன? 58ஆல டிவைட் பண்ணா 578. அப்போ 9 45 450. ஓகே, 58 என்னாச்சு? சாரி, பெருசாயிருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, 58ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9 × 58 பாருங்க. 9 450, 9 72. அப்போ 2 2 5 522 வரும். அப்போ 522 வருமா? 522 போச்சுன்னா என்ன வரும்? 78ல 22 போச்சுன்னா 56. 564. ஓகேவா? 4 அடிச்சிடலாம். அடுத்து என்ன வரும்? அதே 522 9ஆல டிவைட் பண்ண 522 தான் வரப்போகுது. 522ஆல திருப்பி கேன்சல் பண்ண என்ன வரும்? 62 + 20 போச்சுன்னா 40. அப்போ 426 டிவைட் பண்ணுங்க 58ஆல. அடுத்து எத்தனை? 6 5 7 5 35 350 7 8 56. ஓகே, அப்போ 406ன்னு வரும். 406னா ரிமைண்டர் என்ன இருக்கும்? 20 இருக்கும். அப்போ இது கூட எத்தனை கூட்டணும்? 38 கூட்டினாலும் 58 வரும். அப்போ ஆப்ஷன் என்ன? சி. புரியுதா? ஈஸியா போட்டுடலாம். லாஜிக்கல் திங்கிங் தான் நமக்கு. சேம் ஹோம்ஒர்க். அடுத்து ஓகே, the product of two positive number is 11045. okay, if the first number is 5 times the second number, then the sum of the two numbers வந்து என்ன? sum of the two numbers. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை வந்து பாசிட்டிவ் நம்பரை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா ஆன்சர் வந்து 45 வருது. அதுல ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட 5 டைம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்னு வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து 5x இருக்கும். ஓகேவா? இதை இன்ட்டு பண்ணா நமக்கு 11,045. நமக்கு கொஸ்டின்ல கேட்டுறது என்னது? சம் ஆஃப் த நம்பர்ஸ். அப்போ x + 5x கேட்டிருக்காங்க. அப்போ 6x. அப்படின்னா அந்த கண்டிப்பா அந்த நம்பர் என்னது? எதோட மல்டிபிளா இருக்கும்? 6ஓட மல்டிபிளா இருக்கும் அந்த நம்பர். ஓகே, ஆன்சர் வந்து 6ஓட மல்டிபிளா இருக்கும். அப்புறம் நீங்க ஆன்சர் 6ஓட மல்டிபிள் எதுவும் இருக்கா அப்படின்னு பாத்துடலாம். அப்ப 6ஓட மல்டிபிள்னா ஒரு 6 நம்பரே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சால்வ் பண்ணவே வேண்டாம், போட்டுடலாம். புரியுதா? ஒருவேளை இந்த நம்பர் இந்த சம்ம வந்து ஆப்ஷன் வச்சு ஆப்ஷன் எல்லாமே ஆப்ஷன் வந்து ஒருவேளை 6ஓட மல்டிபிளே கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணலாம். ஒருவேளை எப்படி சால்வ் பண்ணிருப்போம்? 5 பண்ணுவோம், 2 10. ஓகே, அடுத்து 1 இருக்கும், 2 10. அதுக்கடுத்து 0 போட்டு 9 45. அப்போ 22 0 9. அப்போ x² 22 0 9. 22 0 9 எதோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அப்போ நமக்கு உங்களுக்கு ஸ்கொயர் இது வந்து பார்க்க தெரியுங்களா? இது அப்போ 3 7 இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு வரும். அப்போ இதோட நியரஸ்ட் 22 22ஓட நியரஸ்ட் வந்து என்னது? ஸ்கொயர். 4 16 4 தான் வரும். அப்போ 43 இல்லாட்டி 47 இருக்கலாம். அப்போ 4க்கு அடுத்த நம்பர் 4 × 5 20. அப்போ அதை மேல போட்டுக்கணும். இப்போ 20 22 கம்பேர் பண்ண எது பெரிய நம்பர் இருக்கோ அதுதான். 22 தான் பெரிய நம்பர். அப்போ அது கீழே இருக்கு. அப்போ 47 தான் இதோட ஸ்கொயர் நம்பர். அப்போ x = என்ன வரும்? 47. ஓகே, x = 47 வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6x கேட்டிருக்காங்க. 6 × 47 64 24 240 6 42 282 ஆன்சர். சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸி தான். ஓகே, ரொம்ப ஈஸி. நம்ம ஆப்ஷன்ல இருந்து இதை சூஸ் பண்ணிடலாம். 6ஓட மல்டிபிள். அடுத்து இந்த சம்ம வந்து இன்னும் நிறைய பேர் பண்ணதான் செய்யறாங்க, ஏன்னு தெரியல. ஓகேவா? ஒரு நம்பர் ஓகே 1/a⁻3 இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம்? a⁻−3 எழுதலாம். மேல நியூமரேட்டர்ல கொண்டு வரதுக்கு, டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர்ல கொண்டு வரதுக்கு பவர்ல இருக்கிற நம்பரை நியூமரேட்டர் கொண்டு வரச்சுன்னா அதை a⁻−3 கொண்டு வரலாம். ஒருவேளை 1a−3 இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்ல வரும். மேல வர சொல்ல a³ ஆயிரும். ஓகே, அதோட ஆப்போசிட் சைனா வரும் நியூமரேட்டர் கொண்டு வரன்னு சொல்ல.
இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதான் இதுல லாஜிக். இப்ப நம்ம 47 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 47னா 47 ஒரு -8. அடுத்து வகுத்தல்ல இருக்கு, டிவைடட் பைல இருக்கு. அப்போ அதை நியூமரேட்டர் கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன ஒரு 47 பவர் -3. அடுத்தது என்னது இருக்கு, இன்டர்ல தான் இருக்கு, 47 பவர் -19. அப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணிடலாம், பிளஸ் பண்ணிடலாம். பவர்ல உள்ளது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடலாம். ஏன்னா கீழே இருக்கிற 47ங்கிறது எல்லாமே ஒரே நம்பர். அப்புறம் 47 பவர் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா என்ன வரும், 22 8 30, அப்புறம் -30. 47 பவர் -30 தான். ஓகே, இன்னும் இது தப்பு பண்றாங்க நிறைய பேர், அதனாலதான் எடுத்தேன். ஓகே, அடுத்த சம். ஓகே, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம். இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்ப்போம். ஓகே, பாருங்க, 4 16. ஓகே, இங்க வந்து 16. அப்போ இங்க 7 இருக்குமா, இங்க வந்து என்ன இருக்கும், 8 ஆயிருக்கும். ஓகே, அப்போ நம்ம இதை வந்து இங்க இரண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 86ல 3 போச்சுன்னா 83, 73 -73 இருக்கும். ஓகேவா, இது அப்படி நீங்க எடுத்து எழுதுங்க. 9 சொல்லுங்க. பிராக்கெட் உள்ள இருக்கு சார், 19 × 4² பிராக்கெட் உள்ள இருக்கு சார். 19 × 4² வந்து பிராக்கெட் உள்ள இருக்கு, அது வெளியே எடுத்து பண்ணலாமா? ஓகே, பிராக்கெட்ல இருக்கு, இது எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு, அதுக்கு வெளியே உள்ளது மல்டிபிளிகேஷன் தானே. அப்ப நீங்க டைரக்டாவே எடுத்து இப்ப இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா அதே தானே ஆன்சர் வரப்போகுது. இப்போ 9 × முத 19 × 16 எழுதுவீங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன எழுதுவீங்க, இந்த 9 × 19 × 16 இன்ட்டு பண்ணி திருப்பி 9 தானே இன்ட்டு பண்ண போறீங்க. ஓகேவா, எல்லாம் மல்டிபிள் இருக்கு. அப்போ அதான் ஆன்சர், டைரக்டாவே நீங்க பண்ணிடலாம். இதுக்கு நம்ம 16 போடுவோம், இது 2 14. ஓகேவா, பிளஸ்ல இருக்கிறதா நீங்க ஒதுக்கி வைக்கணும். மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து ஒரு ஒரு இதா கன்சிடர் பண்ணிக்கிறேன், அது தனியா தான் வச்சிருக்கேன் நான். ஓகேவா, இந்த ஆபரேஷன் தனியா வச்சிருக்கேன், அடிஷன் ஆபரேஷன் சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன் தனியா வச்சிருக்கேன். மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஆப்ஷனை நம்ம ஒண்ணு சேர்த்துக்கலாம். அப்போ இங்க போட்டா என்ன வரும், இப்போ போடுங்க 9 × 19 × 8 வகுத்தல் 7, இங்க என்ன ஒரு -73. இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். நமக்கு பாருங்க, நியூமரேட்டர்ல யூனிட் டிஜிட் வந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. அப்போ 9 1, அப்புறம் 1 வரும், 1 8 9 வரும். ஓகேவா, 9. அப்போ இங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, 7 3 21 -1 கீழே டிவைட் பை 7 இருக்கும். அப்போ 9 - 1னா சாரி, இங்க 8 வரும். ஓகேவா, 9 81, 1 × 8 8ன்னு வரும். ஓகேவா, 8 - 1 7. அப்போ நியூமரேட்டர்ல என்ன வரணும், 7 வரணும். நியூமரேட்டர்ல 7 வர மாதிரி ஆப்ஷன் என்னது இருக்கு, அப்ப அதுதான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணணும். இப்படிதான் யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ண முடிச்சுன்னா அதுல போயிடணும், இதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகே, அடுத்த சம். ஓகே, இது ஒரு நல்ல கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான், ஈஸி தான். ஓகே, ரொம்ப ஈஸி தான். இதை நீங்க டைரக்டா என்ன எழுதிக்கலாம், 3 கியூப் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ வந்து உள்ள கொண்டு பெருக்குங்க. 3 பவர் 0 வந்து என்ன, 1 தான் ஆன்சர். 3 பவர் 0னா எனி பவர், எனிதிங் பவர் 0. ஓகே, எனிதிங் பவர் 0 = 1. ஓகே, எந்த நம்பருக்கு பவர் 0 இருந்தோ அதோட மதிப்பு 1. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது. அப்போ இது வந்து 3 கியூப்னு ஆயிரும். ஓகே, இங்க 3 கியூப் பவர்ல -2 இருக்கு, எல்லாமே 3 தான். அப்ப -2 + 3 என்னவா இருக்கும், 3ன்னு மாறிடும். இங்க 3 ஸ்கொயர்னு இருக்கும். இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா அதான் ஆன்சர். அப்போ என்ன வரும், 27 + 3 + 9. அப்ப என்ன வரும், 39 ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து. ஓகே, இஸ் டிவிசிபிள் பை which of the following? ஓகே, அப்ப கண்டிப்பா கிடையாதுப்பா, 52 கிடையாது. 1 59 69 இருக்கணும். 69ங்கிறது ஒரு 3ஓட மல்டிபிள். ஓகே, 3ஓட இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. அப்போ 9 9 3 8 24, 24 + 7 30, 30 எத்தனை, 24 + 7 31, 31 3ஆல டிவைட் ஆகுது. அப்ப ஆப்ஷன் சி கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, ஈஸி. ஓகே,
ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த நம்பர். இது வந்து போன இதுல நமக்கு ஆப்ஷன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர், ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் எழுதுவோம். எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 10125. ஓகே. ஒரு நம்பர் வந்து என்னது எக்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும், அதோட ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 5 டைம்ஸ் த செகண்ட் நம்பர், இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் 5x இருக்கும். ஓகேவா. இந்த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து 6x என்னன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து என்னது எக்ஸ் இன்ட்டு 5x. ஓகே கேட்டிருக்காங்க. அப்போ 5ஆல நம்ம இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன் 6x. அப்போ ஆரோட மல்டிபிள் தான் ஆன்சரா இருக்க முடியும். அப்போ இது கிடையாது. 265 அது ஒரு ஆட் நம்பர், அது கிடையாது. இது ஒரு ஆப்ஷன் ஏ வந்து 6ஆல டிவைட் ஆகும். ஓகே. அடுத்து என்னவா இருக்குன்னு பாருங்க 264 4 24, இதுவும் ஒரு 6ஆல் டிவைட் ஆகும். 6ஆல் டிவைட் ஆகும். 4 24, இது 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. 5ஆல நீங்க கேன்சல் பண்ணுங்க. ஓகே. 5ஆல் 10. ஓகே. 10 5 25 225. ஓகே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் இக்குவல் என்ன வரும், என்ன 225 15. ஓகே. அப்போ 6 இன்ட்டு 15 என்ன, ஸோ நான் இது தப்புன்ட்டணும். 2 10 2 Sir, 2025, sir. It's squared. 2025, sir. 45. 5ஆல் டிவைட் பண்ணா 10. ஓகே. 20 ஓகே 25. ஓகேவா. 20 25. ஓகே. 20 25னா நமக்கு எதோட ஸ்கொயர் நம்பரா இருக்க முடியும் 5. 4 5 20. ஓகே. 25 இங்க 4 5 20. அப்புறம் என்ன அர்த்தம் 45 ஸ்கொயர் 45. அப்ப எக்ஸ் இக்குவல் டு 45 வரும். அப்போ 6 இன்ட்டு 45 தான் ஆன்சர். 6 24 6 5 30 270. அப்போ ஆப்ஷன். இன்னொன்னு நீங்க இப்பவே இதுலயே நீங்க சூஸ் பண்ணிடலாம். இது வந்து 20. அப்ப இதுல வந்து கண்டிப்பா 5 போட இதுதான். இதுல ஒரு 5 கேன்சல் பண்ணா இன்னொரு 25 இருக்கும். அப்ப நமக்கு இது வந்து என்னது ஒரு அந்த நம்பர் வந்து கண்டிப்பா 5ஓட மல்டிபிளா தான் இருக்கும். அப்போ 5ஓட மல்டிபிளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நம்ம 6 இன்ட்டு எக்ஸ் தான். அப்போ எக்ஸுங்கிறது 5ஓட மல்டிபிள்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் 5ஓட மல்டிபிளா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பண்ணிடலாம், சால்வ் பண்ண தேவையில்லை. நீங்க இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம், யோசிக்கலன்னா நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே. அடுத்து then the sum of the two numbers நீங்களே பண்ணிருங்க. அடுத்து which of the following is the greatest number that when dividing 183 127 and 211 leaves the same remainder. ஓகே. ஸோ ஏதோ இதுல இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர், ஏதோ பெரிய நம்பரை வச்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு 32ஆல இப்போ எக்ஸாம்பிள் 30 டிவைட் பண்றோம்னா இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுச்சுன்னா இதுலயும் எக்ஸ் தான் ரிமைண்டர் வரும், இதோடையும் எக்ஸ் தான் ரிமைண்டர் வரும். அப்ப ரிமைண்டர் வந்து சேமா இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எதுல இருந்து போகணும், பெரிய நம்பர்ல இருந்து தான் வரணும் நம்ம அப்ரோச். அப்போ 32 தான் இதுல பெரிய நம்பர். 32ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகே. 32ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் இதுல ரிமைண்டர் பாருங்க. அப்போ 32ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 18 2 12. அப்போ 190 வரும். ஓகேவா. அதாவது நியரஸ்ட் பக்கத்துல உள்ள நம்பர் எடுக்கணும். 192. 192னா என்ன அர்த்தம், எவ்வளவு கம்மியா இருக்கு 83. 83க்கு 192க்கு டிஃபரெண்ட் வந்து என்ன 9 ரிமைண்டர். ஓகேவா. ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ்னு எழுதலாம், நெகட்டிவ்னு எழுதலாம். ஒருவேளை நம்ம இந்த 183 விட அதிகமான நம்பர் எடுத்தோம்னா நெகட்டிவ்ல எழுதலாம். 192 தான் இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அப்போ -9 தான் இதோட ரிமைண்டர். டிவைட் பண்ணா -9 வரணும். அப்போ 4 12 4 8. அப்போ 128. அப்போ இதுல ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வருது -1 வருது. அப்போ இந்த நம்பர் 32 கிடையாது, எலிமினேட். ஓகே. அடுத்து 25 கண்டிப்பா 25ஆல டிவைட் பண்ணுங்க. 25ஆல டிவைட் 175. அப்போ என்ன இருக்கும் 8. ரிமைண்டர் வந்து 8 வரும். ஓகேவா. இங்க பாருங்க 125. அப்போ ரிமைண்டர் இங்க 2 வரும். 2 சேமா இருக்கணும். இதுவும் நாட் ஈக்குவல் டு ரிமைண்டர். அப்போ இதுவும் கிடையாது, 25ம் கிடையாது. அப்போ அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 30. சாரி 25 செக் பண்ணிருக்க வேண்டாம், பெரிய நம்பர்ல இருந்து வரணும். அடுத்து 30 பாருங்க.
பெரிய நம்பர்ல இருந்தா வரணும். ஓகேவா? 30ஆல பண்ணோம்னா இதுக்கு 3 தான் ரிமைண்டரு. இங்க 30ஆல பண்ணா 7 ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு. அப்போ 30 கிடையாது. நம்ம 25 பார்த்தாச்சு கிடையாதுன்னு. அடுத்து 28 பாருங்க. 28னா ஓகே, 28னா அதே மாதிரிதான். அரை 3 18, 30 ஒரு 30க்கு 2 கம்மியா இருக்கு. அப்ப அரி 2 12, 12 பிளஸ் 3 15. அப்போ ரிமைண்டர் வந்து 15. ஓகே, இங்க 6 28, அரி 2 12, சாரி 4 2 8 8. அப்போ இதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 15 தான் வருது. ஓகே, சேம். அடுத்து இங்க பாருங்க, 28 வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 28 28 சாரி 30 210 இருக்கு. 7 30 தான் 210. அப்போ ஒரு 30க்கு 2 கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்புறம் 7 2 14 14, அப்புறம் பிளஸ் 1 15. அப்போ ரிமைண்டர் வந்து எல்லாத்தையும் சேமா வருது. அப்போ 28 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, இந்த மாதிரி தான் இதை அப்ரோச் பண்ணணும். ஓகே, பெரிய நம்பர் சொல்லிட்டாங்க, அதனால பெரிய நம்பர்ல இருந்து வரணும். அடுத்து ஓகே, இந்த நம்பர் பாருங்க, இந்த சம் இதுவும் அதே மாதிரிதான். போன இதுல பார்த்தோம்ல அதே லாஜிக். யூனிட் டிஜிட் பாருங்க, எல்லாமே நியூமரேட்டர்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க. அப்போ யூனிட் டிஜிட் மட்டும் எழுதுங்க எல்லாத்துலயும். அப்போ இங்க 4 வரும். இங்க வந்து 9 இருக்குமா, 4 36. அப்பனா 6 6 வகுத்தல் 13. அப்போ இங்க 6ல 4 போச்சுன்னா யூனிட் டிஜிட் வந்து என்ன 2. அப்போ இங்க வந்து என்ன இருக்கும், சாரி இங்க -24 தான் பெருசா இருக்கு. அப்போ -24 66 போச்சுன்னா அப்படி பார்க்க கூடாது. 66ல பாசிட்டிவ்ல இருந்து டைரக்டா பார்க்க கூடாது. எது பெரிய நம்பர் இருந்தோ அதுல இருந்து தான் பார்க்கணும். அப்போ -24ல 66 போச்சுன்னா என்ன வரும்? சொல்லுங்க, 8 வருமா? ஓகே, 8. அப்போ 3 24. ஓகேவா? இங்க 4 இருக்கும் பிசிக்கல் யூனிட் டிஜிட். இங்க 6. அப்போ 6 - 4 2. அப்போ 2 தான் நியூமரேட்டர்ல வரணும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ற விதம் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இதை எடுத்தேன். இந்த மாதிரி அப்ரோச் பண்ண சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஏற்கனவே எல்லாமே பார்த்ததுதான், ஈஸியானதுதான். ஆனா இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு ஓவர்லுக் பாக்குறதுக்காக. 324 எதோட ஸ்கொயர் நம்பரு 10 பிளஸ் 324 இருக்கு, அது எதோட ஸ்கொயர் நம்பர் 18. டிவைட் பை என்ன போடணும்? 100. 4 ஸ்டார் இருக்கு, 4 0 வரும். அப்போ 2 0 வரும். ஓகே, மைனஸ் 841 எதோட இது 841 29 டிவைட் பை 10. ஓகேவா? இதுதான் இது. அப்போ 18 பிளஸ் 1.8 மைனஸ் 2.9 இதுதான் ஆன்சர். அப்போ -2.9ல 1.8 போயிட்டுனா 1.1 வருமா? -1.1. அப்போ -1.1 அப்படியே வரும். 8 போச்சுன்னா -1.1. ஓகே, கரெக்டு தானே? என்ன அப்ராக்சிமேஷன்ல கொடுத்துருக்கானா சார்? 18க்கு 18 டிவைட் by பை 100 100 சார். 1.8 0.18. எதுல 0.18 by வரும் 100. சார். ஓ 0.18. சாரி சார், 100ல அவசரத்தை போட்டேன். ஓகே, 0.18. ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கும், நமக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தெரிஞ்சா லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுக்கு 0 0 அப்புறம் இங்க வந்து 8ன்னு இருக்க போகுது, இங்கேயும் 0ன்னு இருக்க போகுது. ஓகேவா? இங்க வந்து மைனஸ், இந்த ரெண்டும் பிளஸ். அப்போ 8 வரும், 8 தான் வரும். அப்போ 8ங்கும் போது ஆப்ஷன் சி. ஓகே, இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? புரியுதா? நம்ம 2 டிஜிட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கணும். 18.00 போடுவீங்க, இதை 0.18 போடுவீங்க, இது 0.90 போடுவீங்க. நமக்கு எல்லாமே யூனிட் டிஜிட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்படிங்கும் போது இது மட்டும்தான் மைனஸ்ல உள்ளது 0ல தானே இருக்கு. அப்புறம் இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுவோம், இதை மைனஸ் பண்ணுவோம். அப்போ +8 + 0 8. அப்புறம் டிஜிட்டல் சம் வந்து யூனிட் டிஜிட் வந்து 8 வர மாதிரி ஆப்ஷன் ஒண்ணுதான் இருக்கு, அதை போட்டு சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இது பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். ஓகே ஓகே 2 consecutive positive natural number 182. Product of 2 consecutive positive natural number வந்து 182. The greatest of the 2 number. ஓகே, அந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்காங்க. அவ்வளவுதான்.
152. ஓகேவா? அப்போ 196க்கு கீழே இருக்கு. ஓகே, கன்சிக்யூட்டிவ் சொன்னதுனால நான் ஸ்கொயர் நம்பர் எடுக்கேன் நியரஸ்ட். அப்போ நம்ம 196னா 14 ஸ்கொயரா, 14க்கு கீழே 14 இல்லைன்னா அதுக்கு கீழே உள்ள நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 14ன்னு எடுத்துக்கிடலாம். ஒண்ணு 14 13ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 12 டிஜிட் வந்து 2ல முடியுது. கரெக்டா தான் இருக்கும். இதுல பெரிய நம்பர் 14. ஓகேவா? அப்போ 13 × 14னா என்ன அர்த்தம்? என்ன ஆன்சர் வருது? 182 வருதா? 140 + 42 182 கரெக்டா தான் வருது. அப்போ இதை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பரை பார்த்துட்டு ஒன்னு 14ன்னு எடுக்கீங்க. ஓகே, 14 அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. 196 போது 14 வருது. இது நம்பர் 7ஆல டிவைட் ஆகுமான்னு பாத்துருங்கப்பா. 7ஆல டிவைட் ஆகுதா? 7 14, மீதி எத்தனை இருக்கும்? 4 6 42. 7ஆல டிவைட் ஆகுது. அப்போ 26. அப்புறம் இன்னொரு நம்பர் 26னா இன்னும் 2ஆல டிவைட் பண்ணுங்க. 13 × 14 ஆகுது. ஓகேவா? டேரக்டா வந்து புரியுதா? இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணணும். 14 தான் ஆன்சர். ஈஸி தான். ஸோ சேம் 812 அதே இதுதான். இங்க 812 போது நம்ம என்னது பக்கத்துல நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்கு? கன்சிக்யூட்டிவ் நம்பர். அப்ப நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பாருங்க 841 29 இருக்கா? ஓகே, அப்போ 29 30ன்னு எடுக்க முடியாது. அப்ப 29 28ன்னு எடுக்கலாமா? எண்ணும்போது 72 இங்க டிஜிட் வந்து கரெக்டா வருது. அடுத்து இங்க பாருங்க 4 28. அப்போ இந்த நம்பர் 4ஆலையும் டிவைட் ஆகுது. 12 வந்து 4ஆல டிவைட் ஆகும். 7ஆலையும் டிவைட் ஆகுதான்னு ஒரு திருப்பி செக் பண்ணிக்கோங்க வேணாம். 1 7. ஓகே, அடுத்து மீதி எத்தனை இருக்கு? 1 7, மீதி 6 42 116. கண்டிப்பா 4 × 29 116. அப்போ கண்டிப்பா இதுல பெரிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 29 ஆன்சர். ஈஸி, அவ்வளவுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவைடட் பை? ஓகே, ஹோம்ஒர்க் இதெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு. அடுத்து ஹோம்ஒர்க் இப்பதான் பார்த்தோம் அந்த மேடம். வாட் ஸ்மாலஸ்ட் நம்பர் should be added so that the sum is completely divisible by 88? ஓகேவா? எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இது கூட ஆட் பண்ணா இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டா 88ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க 88 வந்து நம்ம டிவைட் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ அதுக்காக இல்லைன்னா நம்ம ரிமைண்டர் 88ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அந்த கூட எதை பிளஸ் பண்ணா நமக்கு வருதுன்னு பார்த்தாலே போதும். ஆனா நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா 11 பிரிக்கலாம். கண்டிப்பா இந்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும்ல. கண்டிப்பா 8ஆல டிவைட் ஆகணும். ஓகேவா? 8ஆல டிவைட் ஆகுதுக்கு நமக்கு லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் கால். அப்ப இந்த நம்பரை 8ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி என்ன வரும்? என்ன 64 வருமா? 64 மீதி 3 இருக்கும் 33. அப்ப என்ன 32 மீதி 1 தான் ரிமைண்டர். ஓகேவா? அப்ப கீழே உள்ள இதுல செக் பண்ணி பாத்துருங்க. இங்க பாருங்க, கீழே உள்ளது எல்லாமே 8 விட பெருசா இருக்கு. அப்போ ரிமைண்டர் வந்து 8 விட சின்னதா வர மாதிரி ஒவ்வொரு 8 16னா இங்க என்ன வரும்? 7 வரும். அப்ப 7 + 1 8. ஓகேவா? இங்க ஒரு ரிமைண்டர் 1 இருக்கு, இங்க 7 + 1 8. ஓகேவா? இல்லன்னா இந்த 1 வந்து இதுல எல்லாத்தையும் கூட்டிருங்கப்பா. ரிமைண்டர் 1 வருது, +1 போட்டா 24 வரும். 24 வந்து 8ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் செக் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம 8 மட்டும் தான் எடுத்திருக்கோம். 11 எல்லாத்தையும் செக் பண்ணிருங்க. ஓகேவா? 20 + 22 8ஆல நாட் டிவிசிபிள். 25 நாட் டிவிசிபிள். 27 நாட் டிவிசிபிள். அப்ப ஆப்ஷன் ஏ ஒண்ணுதான். இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணலாம். 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி 11ஆலையும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரியா? அடுத்து இந்த மாதிரிதான் பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். ஒரு பெஸ்ட் அப்ரோச்னா இப்படிதான் பண்ணணும். அதனால இப்படி சொல்றேன். ஓகே, அவ்வளவுதான்.